எங்களுக்கு வாழ வழியே இல்லையா, நாங்கள் செத்துணுமா, செத்து போடான்னு அங்கேருந்து ஒரு சவுண்ட் வந்துருக்குமா, நீங்கள் நாம் Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடைசி ஷாட்டில் திருப்பரங்குன்றத்தில் நீ அந்த அதில் ஒரு அம்மா படியில் உட்காந்தும் இஸ்லாமிய தாய் தான், அது முனங்க அந்த பாட்டை புல்லரிக்குது அப்படியே. இதை விட செருப்படி எதுவும் கிடையாது. இங்கே ரொம்ப நான் சிலிர்த்தது, ஆனால் முருகனும் அல்லாமல் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பிரதமர் மோடியும் முருகன் வெல்வாருன்னு இருக்காரு. ஆமாம், முருகன் தான் வெல்வார். அந்த மாடு, அந்த பையன் பேர் என்ன, அழகு முருகன், அவன் தான் வெல்வான். இது தற்கான்றாங்க, மாதிரியே இருக்கு. குறிப்பாக அங்கே போய் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி, பூரா ஐயப்பன் கோயில் மாதிரி இருக்கு. எம்பி இருக்கார் இல்லையா, தங்கத்தங்க, அவரும் நாங்கள் சிக்கந்தது கூட தான் சொல்கிறாரு. என்னடா இவர் சிக்கந்தது கூட்டம் சொல்கிறாருன்னு குழப்பம் வந்துருச்சு எங்களுக்கு. அங்கே போனால் ஒரு ட்விஸ்ட், அந்த கோயிலை பார்த்தா சுண்ணத்து அவங்களை நாங்கள் கௌரவம்னு சொல்கிறோம், நாங்கள் கிடா வெட்டுங்கிறோம், அவங்க பக்ரீத்துங்கிறாங்க. தலாக்குன்னு அவங்க விவகாரத்தை பண்ணுறாங்க, நாங்கள் துரும்பு கிள்ளி போடுறோம். இல்லை, இது இந்த தாய் கிழவின்னு இப்போ படம் வந்துருக்குல்ல, அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அதை பார்க்கலாம். இன்னைக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்குறாங்களே விட்டு கொடுத்துரு அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு அர்த்தம். அதனால தானே விட்டு கொடுன்னு கேட்குறேன். இதெல்லாம் பீஸ் கமிட்டி மீட்டிங்லேயே ஓப்பனாக நடக்குது. ஒருவேளை இந்த இடத்துல கவனமாக இருந்திருந்தா, நம்ம கடைசியில் அந்த ஒரு கமிஷனர் we will not allow, we will face the consequences சொல்ற அளவுக்கு போயிருக்காது. இன்னமும் ஆடு கோழி வெட்டுறாங்க. அதுக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளேயே ஆடு கோழி இங்கே வாங்கப்படும் என்ன வெட்டப்படும் இருந்ததை ஆடு கோழி இப்பயும் வாங்குறாங்க, ஆனால் வெட்டுறது கிடையாது. நான் தெளிவாக இருக்கும், எந்த இடத்துலையும் இதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது, இறங்கி அடிக்கிறது தான். ஆனால் நாங்கள் அடித்ததை விட நீங்கள் நல்லா அடிச்சிருக்கீங்க. டீ அப்பா எல்லாம் டீ குடிச்சிட்டு ஒன்மோர் கூடியா, ஒரு டீ தானே இருந்தீங்க, இன்னும் அடி. வணக்கம். சூடா ஸ்ட்ராங்காக அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து தான் பேச போகிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரம் முதல்ல ஆரம்பித்தோடனே நம்ம மதுரை ரிப்போர்ட்ரு அண்ணல் அங்கே போயிருப்பார். போய் அங்கே வசிக்கிற மக்கள், வியாபாரிகள் எல்லார் தரப்புக்கிட்டையுமே கருத்து கேட்டிருப்பார். அந்த வீடியோ இன்னும் நினைக்கிறேன் யூடியூப்பில் இருக்குது. நாங்கள் எங்கள் குழப்ப கரெக்டாக பார்த்துட்டு வரோங்க, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், நாங்கள் சாதி மதம் எதுவுமே பார்க்குறது இல்லை, எல்லோரும் கல்யாணம்னா அங்கே போவோம், அவங்கன்னா இங்கே வருவாங்க, எல்லாருமே எப்பவும் போல் போயிட்டுருக்கு. இங்கே உள்ளவங்களால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வெளியிலேருந்து சில பேர் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, எங்களுக்கு அதுதான் தொந்தரவாக இருக்குது, எங்கள் இயல்பு வாழ்க்கை எப்பவும் போல் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதோட அடுத்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு ஒன்று இப்போ எடுத்துருக்குறாங்க. தமம் சார் தான் எடுத்துருக்கிறாரு, ஒரு கேமராமேனாக இருந்திருக்கிறாங்க, ஹரிங்கிறவங்க. இதில் பத்திரிகையாளர் இந்திரகுமாரோடைய பங்களிப்பும் அதில் இருக்குது. ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் உதவி பண்ணியிருக்கிறார். இதில் பின்னணி குரலும் கொடுத்துருக்கிறார். இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவங்கள வரவேற்போம். வணக்கம். நாங்கள் நக்கிரின் யூடியூப்லேயே ஏற்கனவே எடுத்துருக்குறோம். அதை அப்போ எங்கள் ரிப்போர்ட்டர் பல்வேறு தரப்பில் கருத்து கேட்டிருந்தார். அங்கே வசிக்கிறவங்க, வியாபாரிகள், இந்த தர்காவுக்கோ இல்லை கோயிலுக்கோ வெளியூர்லேருந்து வருவாங்கள்ல, அவங்கள எல்லாரும் தரப்பையும் கேட்டிருந்தார். அங்கே நான் இத்தனை வருஷமாக போகிறேன், நாங்கள் விசாமல் போகிறோம், இந்த குரல் அப்பப்போ எப்போயாவது எழுதும், யார் எழுப்புறாங்க, அவங்களுக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் இருக்கா தெரியல அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் எப்படின்னு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கே உந்துதல் எங்கே வந்தது? வரலாறு இதெல்லாம் இப்படி தேடி கண்டுபிடிச்சி இன்னார்கிட்ட இன்ன வரலாறு இருக்குது. ஆமாம், அது என்னென்னா உதாரணத்துக்கு அந்த ஹிஸ்டாலிக்காக முதல்ல நாங்கள் அதை சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்லி உண்மையாக பொய்யாங்கிறது ஆய்வு இருக்கு இல்லையா. அதுக்கு பல்வேறு நூல்களை படிக்கும்போது நமக்கு என்ன தரவுகள் கிடைக்குதுனாக்கா, எப்படி சமணம் இங்கே வந்ததோ, எப்படி சைவம் இங்கே வந்ததோ, அதுபோல் தான் இஸ்லாம் இங்கே வந்திருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டோம். அப்புறம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, குறிப்பாக சோலைக்கலன், இந்த படத்துலேயே பார்த்துருப்பீங்க, சோலைக்கலன் அவர் நமக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் பங்களிப்பு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிக்கந்தர் மலை யார் சொன்னது, சிக்கந்தர் மலை சிக்கந்தர் எங்கேருந்து வந்தார், அவர் தமிழ்நாட்டுக்காரா மதுரைக்காரா, அவர் எங்கேருந்து வந்தார், அவருக்கும் திருப்பூர் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஆழமான அவங்க சைட்லேருந்து கேட்கல கேள்வி. அந்த கேள்வியை மையமாக்கும் இந்த கேள்விக்கான பதிலை உங்கள் நூல்கள் வழியாகவும் குறிப்பாக வரலாற்று வழியாகவும் போகும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, உதாரணத்துக்கு கடைசி அவங்க என்ன பண்ணால் இப்போ வரையும் கேஸ் போட்டுலாம் விட்டுருங்க. அடுத்து இப்போ என்ன போட போகிறாங்கன்னா, சிக்கந்தர் அந்த தர்காவே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பிள்ளையார் கோயில், காசி விஸ்வநாதர் கோயிலுடைய கட்டிட அமைப்பும் தர்காவோட கட்டிட அமைப்பும் ஒரே மாதிரி இருக்குது, அடுத்து கோர்ட்டு அங்கே தான் போகிறோம்ட்டாங்க. அப்போ அந்த நிலமை இப்போ தீபத்தூன் விஷயம் முடிஞ்சிருக்குது, ஆடு கோழி வெட்டுற தடை பண்ணியிருக்காங்க, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடுறாங்க, இது எல்லாம் வரிசையாக போயிடுச்சு. அப்படியே தர்காவையும் ஆய்வு பண்ண இடத்துக்கு கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க.
இது என்னடா அபாயகரமாக இருக்குது, மதுரையில் ஒரு நாள் வாழ்ந்துருக்கோம், நமக்கு இது இப்படிலாம் ஒரு சர்ச்சை வந்தே கிடையாது. யார் இந்த உள்ளூர்காரங்க யாராவது கேஸ் போட்டுருக்காங்களா சர்ச்சை பண்ணி பார்க்குறது யாருமே கிடையாது. உள்ளூர் மக்களுக்கு அந்த பிரங்கே கிடையாதுன்னு சொல்லப்போனால். யார் பண்ணுறாங்கன்னா ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி இந்த தரப்பு தான் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அவங்க அரசு தான். அப்போ இது உண்மை, அவங்க தரப்பு நியாயத்தை அப்படியே வைப்போம். ஆனால் கிரவுண்ட் ரிப்போர்ட் என்னவா இருக்குது, ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது, இந்த மலையில் இவங்க சொல்கிறலாம் உண்மையான ஒரு ஆய்வுக்கு இறங்கும்போது தான் நாங்கள் சிறுக ஆரம்பித்து அந்த மதுரை மாவட்டத்தில் சுருக்கலாம்னு நினச்சோம். ஆனால் அது தொட அந்த கட்டிடக்கலையெல்லாம் போய் பார்க்கும்போது கட்டிடக்கலைன்னு இங்கே மட்டும் அப்படின்னா பார்த்தா நேராக கீழக்கரைக்கு போனோம். கீழக்கரையில் கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டு பழமையான ஒரு முதல் மசூதி அங்கே இருக்குது. அதை ஆய்வு நீ பார்த்தா கிட்டத்தட்ட அது கோயிலோட அமைப்பு மாதிரியே இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம். அடுத்து திருச்சிக்கு போகிறோம், அங்கே ஒரு இது இருக்குது. சரி, இங்கே தமிழ்நாடு கூட இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா அடுத்து எங்கே போகணும்னு சொன்னோம்னாக்கா நேர காயல்பட்டினம் போனோம். காயல்பட்டினம்லையும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அது ஒரு 800 ஆண்டுகள் பழமையான ஒரு பெரிய தர்கார், கிட்டத்தட்ட கோயில் கட்டடம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கே ஒரு மாதிரி என்னடா கோயில் கட்டடம் மாதிரி அவன் சொல்ல மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்தா ஹிஸ்டாரியை போய் பார்க்கும்போது குறிப்பாக ஐயா சாந்தலிங்கம், தொழிலறிஞர் சாந்தலிங்கம் தான் இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்த வேண்டியிருக்குது. அவர் தான் ஒரு விஷயம் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலகட்டத்தில் குறிப்பாக அந்த இஸ்லாம் இங்கே வரும்போது, அதாவது 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வருது இஸ்லாம். அதன் பிறகு வருகிற பொழுது என்னன்னா, அங்கிருந்து வருகிறவர்கள் இங்கே உள்ள கட்டிடக்கலையை அனுசரித்து தான் அவங்க மசூதியை கட்ட முடியும். குறிப்பாக அது மசூதியாக இருந்தாலும் சரி அல்லது கோயிலாக இருந்தாலும் சரி, அதை செய்யக்கூடிய தச்சர்கள் கொள்ளர்கள் யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க தான். எப்படி தெரியுமா அப்படி திராவிட கலையில் என்ன இருந்துச்சோ, திராவிட இனத்தில் என்ன இருந்துச்சோ அதைத்தான் அதை செய்கிறாங்கன்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமணம் எப்படி வந்ததோ, வைணவம் எப்படி வந்ததோ, அதே போல் இஸ்லாமும் வந்திருக்கிறது. அந்த கட்டடக்கலை இப்போ புத்தா அந்த சமண பௌத்த விகாரம் பார்த்தா இதே மாதிரி தான் இருக்குது. இஸ்லாம் அதே மாதிரி இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அது வந்ததே தவிர இந்து மத கோயில்களை இஸ்லாம் ஆக்கிரமித்து கொண்டது அப்பட்டமான பொய் அப்படின்னு அவர் தொழிலறிஞர் இல்லையா, அவர் நிறுவுறார். அப்போ அதுக்கு சாட்சியங்கள் வேணும், காட்சிகள் வேணும் இல்லையா. அதுக்காக இங்கே ஆரம்பித்தது கடைசியில் கேரளா வரையும் போயிட்டோம். அதே முத இஸ்லாம் வந்து கடல் வழியாக அங்கே வந்து வருதுன்னு சொல்லி ஹிஸ்ட்ரி சொல்லுது. குறிப்பாக அங்கே போய் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி, பூரா ஐயப்பன் கோயில் மாதிரி இருக்குது. இது தர்கான்றாங்க, மாதிரியே இருக்கு, அந்த ஒரு கொத்தனார் பண்ணிருக்கேன். நம்ம எவ்வளோ டிசைன் போட்டு கொடுத்தாலும் இன்னமும் இருக்குங்க. நீங்கள் இந்த இப்போ வீடு கட்டுறாங்கல்ல, அந்த ஜன்னலில் போய் இந்த கிரில் கேட் வைக்கிறாங்கல்ல, நீங்கள் பல கனவோட போவீங்க, எனக்கு இந்த டிசைன் வேணும்னு. தலைவா எனக்கு இவ்வளோ தான் செய்ய தெரியும், 4க்கு 2 தான் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது, இதை வச்சு நீ ஜன்னல் கட்டிக்க, கேட்டு போட்டுக்கம்மா. அப்போ தொழிலறிஞர் சாந்தலிங்கிட்ட பற்றின விவரங்கள் கேட்கும்போது, ஏன்னா அவங்க தானே அது ஹிஸ்டாரிக்காக நிரூபிக்க முடியும். அப்படி சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இது தமிழ்நாட்டு கொள்ளர்கள் தச்சர்கள் என்ன அந்த பாணியை பயன்படுத்தினாலும் அதைத்தான் வந்து இஸ்லாமும் பயன்படுத்துகிறாங்க, ஏன் சமணத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. சமண குடைவரை கோயில்கள் இருக்குது. குறிப்பாக அது 7-8 நூற்றாண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்துக்கு போகுது குடைவரை கோயில்கள். கிட்டத்தட்ட இப்போ திருப்பூரம் கோயிலோட குடைவரை கோயில் தான். ஆக்சுவலாக திருப்பூரம் குடைவரை கோயிலே வந்து ஒரு சிவன் கோயில். நாங்கள் அதை உள்ளே போய் ஆய்வு பண்ணி இருக்கோம். முருகன் வந்து என்ன சொல்ல, லெஃப்ட் ரைட்டு ஒரு 3 சிலை வைப்பாங்கல்ல, அது மாதிரி ரைட் சைடில் வந்து ஒரு முருகனுக்கு ஒரு சிலை இருக்கும், முருகனுக்கு ஒரு சிலை, அவ்வளோதான். மற்றபடி திருப்பூரம் வந்து முருகனுக்கான கோவில் கிடையாது. அதுவுமே யார்ட்டு இருந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரியாவும் படிக்க ஆரம்பிக்கிறோம், ப்ளஸ் சாந்தலிங்கமும் அதை நிறுவுறாரு. அப்போ முருகன் கோயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே அங்கே ஒரு சாமியார் நின்று முருகனை சேவிச்சுங்கோ அப்படின்னு சொன்னா, ஓ இதுதான் முருகன் இல்லைன்னா நீங்க அதை கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பா சிங்கிளா இருக்காரு அங்க சொல்றாங்க இல்லையா, இவங்க வந்து தெய்வானோட அதெல்லாம் கிடையாதுங்க. முருகன் மகளை கட்டினது அங்கதான், அது வந்து தனியா இன்னொரு பிரகாரம் ரெடி பண்ணி அங்க வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு காட்டுறது கூட இதுன்னு வச்சுக்கேன். குடவரை கோயிலுக்கு ஆகமே கிடையாதுங்கிறது மிக முக்கியமான செய்தி. இவங்க ஆகம் விதிப்படுத்தி தீவிரத்துவம் என்னன்னு சொல்றாங்க இல்லையா, ஆகம போது இப்படி பிராமணர்ல அங்கே ஓதலாம் சொல்கிறாங்கல்ல, அதில் எதுவுமே புறம் போய் அந்த ஆகமத்தை கொண்டு வாங்கலான்னு கேட்டால் அப்போ இது சொல்லு எப்படி பார்க்கும்போது குடைவரை கோயிலுங்கிறது ஒரு கல்ச்சர் திராவிட இதுப்பட்ட ஒரு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகள் உச்சத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் கருத்தளின்னு சொன்னோம்னா குறிப்பாக கற்களாலே கட்டப்படக்கூடிய கோயில் வந்து கருத்தளின்னு சொல்கிறாங்க. மண் தளினா மண்ணும் கல்லும் சேர்ந்து கட்டப்பட்ட கலவன்றாங்க. அப்போ இந்த ஹிஸ்டாரியை பார்க்கும்போது நாங்கள் தமிழ்நாட்டிலையும் அந்த கூறுலத்தை பார்த்தோம். குறிப்பாக காயல்பட்டினம், கீழக்கரை, ஏர்வாடி, திருச்சி இந்த இடங்களில் போய் பார்த்தோம். அப்புறம் கேரளாலையும் பார்க்கும்போது அந்த கேரள மண்ணோட கல்ச்சர் என்னவோ அதன்படி தான் மரத்தில் விட்டு பண்ணியிருக்கேன். அந்த காட்சிகளோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. முழுக்க முழுக்க தவம் தான். மதுரையில் வந்து அறக்கழகம்னு அவர் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கிறாரு. மதுரையில் இந்த மதுரையில் இருக்க கூட்டமைப்பு இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முதல்ல அந்த அயோத்தியா மாற்றுவோம், அதுதான்டா எங்கள் பிளானே, எல்லாம் இந்துக்கள் வாழ உரிமை இல்லையா, எல்லாம் நாசமாக போவோம் அப்படின்னு வச்சுருந்தா அப்போயே வேலையை ஆரம்பித்தாங்க. அப்போது நம்ம என்னென்னா மதுரையில் இருக்கிறவனுக்கு தான் ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், மதுரைக்கு மேலே இருக்கிறவனுக்கும் தெரியாது, கீழே இருக்கிறவனுக்கு தான் தெரியும். மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் இது கீழே இருக்கிறவங்களுக்கு தான். அங்கே வந்து இந்த ஹிந்து முஸ்லீம்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க,
கேட்குற வரைக்கும் இவன் ஏன் கேட்குறான், நம்மள்ட்ட வந்து இந்துவா முஸ்லீமான்னு இவன் ஏன் கேட்குறான் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க அதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றி வேற ஒரு நரேட்டிவை வந்து இந்தியா முழுக்க எப்படி பார்க்குறாங்கன்னா, திருப்பரங்குன்றம்ன்ற ஒரு ஊரில் இந்துக்களை பூரா முஸ்லீம் கொடுமைப்படுத்துகிறாங்க போல் அப்படின்ற மாதிரி நார்த் மீடியாவில் எல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்கிறது, இதுதான் தெரிஞ்சும் நம்ம அமைதியாக இருக்க முடியாதுன்ட்டு தவம் வந்து தன்னுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்து அது திருவனந்தபுரம் வரைக்கும் போயிட்டார். அதுல என்ன நீங்கள் சொல்கிற இந்த கீழக்கரை பார்க்குறப்ப நானே யோசித்தேன், இது அப்படியே இந்து கோவில் மாதிரியே இருக்குது. அந்த உள்ளே காமிக்கிறப்ப வெளியில் ஒரு பாய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, உள்ளே காட்டுறப்ப அப்படியே திருவாரூர் பெரிய கோவில் அந்த லுக்கு மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தப்ப அவர் அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் இந்த புள்ளி எங்கேருந்து உங்களுக்கு தொடங்குனுச்சு? நீங்கள் அந்த அந்த அதில் பேட்டி நிறைய இடங்கள் பார்க்குறப்ப எல்லாத்தையும் இந்த தருணத்தையும் திரும்பவும் நன்றி தெரிவிக்க வேண்டிய யாருன்னா சோலைகரனுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். அவர்தான் நம்ம இந்து மக்கள் கட்சி, அவரே அதை சொல்கிறார். அடுத்து நாங்கள் அதாவது சிக்கந்தருங்கிறது சிக்கந்தர் இருக்காங்கிறது என்ன, சிக்கந்தங்கிறது யாரு, அவருக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம், அவர் ஏன் அங்க போனாரு, அல்லது செத்தாரா, இப்படி கொஸ்டின் கராரா பண்றாரு. அடுத்து கோர்ட்டுக்கு அங்க போகும்ன்றார், அடுத்து கோர்ட்டுக்கு போகும்ன்றாரு. அப்ப கோர்ட்டுக்கு அங்க போகும் சொன்னா சிவன் கோயில் தான் அதுல இருக்குங்கிறாருல அவரு. உள்ள சிவன் இருக்கு, எங்களோட அடுத்த கிளைமே அதுதான் அப்படிங்கிறாரு. பிள்ளையார் கோயில் சொல்றாரு. பிள்ளையார் கோயில், சிவன் கோயிலுங்கிறது காசி கோயில் அந்த திருப்பூர் மலை மேலே லெப்ட்ல இருக்குது. இதை என்னன்னு பிள்ளையார் கோயிலுங்கிறாரு. அப்போ அடுத்து என்ன சொல்றாருன்னா கோர்ட்டுக்கு போகும்ன்றார். அப்போ எப்படி தீபத்தூண் மேட்டு போச்சோ, எப்படி வந்து கொடிமரம் போச்சோ, எப்படி வந்து ஆடுகோழி வெட்டு தடை செய்யப்பட்டுச்சோ, எப்படி சிக்கந்த மலைங்கிறது கூப்பிடக்கூடாதுன்ற கோர்ட் மூலமாக ஆர்டர் வந்துச்சோ, நாளைக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட போகலாம் அப்படின்னு தோணும்போது அப்போ இது வந்து நம்ம சும்மா சாதாரண இறங்கிட்டோம். ஆனால் சாதாரணமாக சொல்லிடக்கூடாது, காட்சிகள் இருக்கணும், வரலாறு இருக்கணும் அப்படின்றக்காக கேரளா வரையும் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதில் கிடைச்ச ஆதாரங்களையும் காட்சிகளாகவும் அதை அப்படியே படத்தில் சாப்பிட்டுட்டேவா. ஆமாம், அதுக்கு பேர் டீ கடை. டீ கடையில் அப்புறம் வடையை சாப்பிடணும். இதில் நீங்கள் வந்து வெறுமனே ஹிந்து முஸ்லீம் இதை தாண்டி பிரமலை கல்லருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான உறவு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அது மாதிரி திருநங்கைகள் அவங்களுடைய சில முறைகளும் இது ஒரே மாதிரி. இது எங்கேருந்து வந்துச்சு? இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. திருநங்கைங்கிறது என்னென்னா, இப்போ இந்து முஸ்லீம் காட்டுறோம் அல்லது சமணர்களில் காட்டுறோம், இதெல்லாம் ஒவ்வொரு வகை. இப்போ ஆளினம் பெண்ணினுங்கிறத தாண்டி திருநங்கைகள் கூட எப்படி வந்து இஸ்லாத்தோட தொடர்பு இருக்காங்கன்றத யோசித்து பார்க்கும்போது எங்களுக்கு அவங்க கிடைச்சாங்க. அவங்க சொல்லக்கூடிய லஜா இன்னும் சொல்ல போனால் அக்பர் காலத்தில் அமைச்சராக இருந்தது மிக முக்கியமான ஆலோசனை சொல்லக்கூடிய நிதி அமைச்சராக இருந்ததெல்லாம் யாருன்னா திருநங்கைகள்லாம் பதிவு பண்ணாங்க. அதை நாங்கள் பதிவு பண்ணோம் லென்த்து கருதி. இல்லை, நம்ம மாலிக் கபூரே டிரான்ஸ்ஜெண்டர் தான்லாம் ஒரு இது. ஆமாம், மாலிக் கபூர் சொல்லும்போது அதை சொல்லி முடிச்சலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா படையெடுப்பு வந்து ஆக்கிரமிச்சாங்கன்ற சொல்கிறத ஹிஸ்டாரிக்காக ஒன்று நிரூபிச்சிட்டோம். ஆனால் ஒரு கேள்வி இருக்குது இயல்பாகவே. ஏன்னா அப்போனா பாய் வந்து படையெடுக்கவே இல்லையா, என்னடா அங்கே புரிய பூடா விடுறீங்க அப்படின்னு கேட்பாங்களே, அதை மறுக்கவும் முடியாது. ஆமாம், மாலிக் கபூர் படையெடுத்தார். எப்படி படையெடுத்தார்? 1310 குலசேகர பாண்டியன் அவங்க இறக்குறாரு, கொல்லப்படுறார். இன்னும் சொல்லப்போ நாங்கள் மனைவியாக இருக்க வப்பாட்டிய மகன் வந்து வீரபாண்டியன் இன்னொருத்தர் மனைவிக்கு பிறந்த மனைவியாக பிறந்த வந்து சுந்தரபாண்டியன். வீரபாண்டியனை ஒன்றும் பண்ண முடியல, அதாவது படை கொண்டு மீட்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு சுந்தரபாண்டியன், மாலிக் கபூரோட தொடர்பு கொண்டு படை பலத்தா ஒரு இந்து தான் சுந்தரபாண்டியன் தான் படையெடுப்பு காரணமாக இருக்காரு. இந்த வரலாறு யாரும் பேசுகிறாங்களா? அண்ணன் தம்பி சண்டைக்கு அடுத்த மதத்துக்காக கூட்டிட்டு வந்து அப்போ அவன் என்ன பண்ணுவான், வரும்பொழுது இங்கே எல்லா வேலையும் நடக்குது. சில கோயில்கள் தடுக்கப்படலாம் மாட்டுக்கிறதுல. ஆனால் யார் மூலமாக வந்தான்னு இருக்குல்ல, எந்த இந்து மூலம் இவங்க சொல்கிறாங்களே, இந்துக்கள் கிளைம் பண்ணுறாங்கல்ல, 1310 என்ன நடந்தது, யாரை கூட்டியாந்தா, தனிச்சா அவர் படையெடுக்க வந்தார், கஜினி 17 மணி படையெடுத்து அங்கே சொல்கிறாங்க வடநாட்டில், அது மாதிரி இங்கே நடந்ததுக்கான இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படையெடுப்புங்கிறது உலக கலாச்சாரம். நீங்கள் சோழனை பாண்டியனை படையெடுக்கிறதும் பாண்டியன் சோழன் எடுக்கிறதும் பாண்டியனை வந்து சோழர்கள் வென்றார்கள் கொன்றார்கள், நம்ம கலாச்சார கலாச்சாரம் எங்கேயா பேசணுமா நம்ம? இல்லை. சேரர்கள் வந்து எங்கே போயிருக்காங்க, இமயமலை கொடி நட்டான்னு சொல்லியிருக்கோம். அது அப்போ நம்ம சோழர்கள் வந்து இலங்கையில் போய் கைப்பற்றினா அது வந்து வீரம். இன்னும் சொல்லப்போனால் மன்னர்கள் பரம்பரைனாலே அவங்களுடைய இருத்தை தக்க வைத்துக் கொடுக்குறாங்க. எந்த இனமாகலும் எந்த மதமாகினாலும் அவர்கள் வந்து மன்னர்கள் தான். மன்னராட்சியை கூட சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவையும் போடுவாங்க. நடந்திருக்குல்ல. வீரபாண்டியன் யாரா சுந்தர குலசேகர பாண்டியன் சோழி முடிக்கிறாரு, அவர் ஆட்சிக்கு வராரு. அவர் ஆட்சிக்கிறது பொறுக்க முடியாம சுந்தரபாண்டியன் மாலிக் கபூரை கூப்பிடுறாரு. இந்த ஹிஸ்டரியை பேசினா தான் நம்மளுக்கு புரியும். அப்ப படையெடுப்பு என்பது அவர்கள் வசதிக்கு தந்தபடி, குறிப்பாக இந்து முன்னணி அவர்கள் அரசு தந்தபடி படையெடுத்தார்கள், இந்துக்களை கொன்றார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைறாங்க. அப்போ ஹிஸ்டாரிக்கும் அது பொய். படையெடுப்புங்கிறது இந்து மதம் மொழி இனவு எல்லாரையும் தாண்டி மன்னர்கள் இருத்தலுக்காக அவர்களுடைய சுகபோகத்திற்காக யாரையும் வெல்வது என்பது உலகம் முழுக்க உள்ள ஒரு பொது கலாச்சாரம். அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். எது பிரமலை கலர் லிங்க்? பிரம கலர் லிங்க் என்னன்னா, நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஜீவாட்டோட தான் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் எம்பி இருக்கார் இல்லையா, நம்ம தங்கத்தங்க அவர் நாங்கள் சிக்கந்தத்தை கூட தான் சொல்கிறார்.
என்னடா இவர் சிக்கந்தர் கூட்டம் சொல்கிறாருன்னு குழப்பம் வந்துருச்சு எங்களுக்கு. அப்போ சிக்கந்தர் கூட்டம் இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுறக்கா. அப்போ அவங்க விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க, சின்ன வாயக்குளம் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே அந்த ஊருக்கே நேராக போயிட்டோம். சரி உண்மையில் அங்கே இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒரு டிஸ்ட் அந்த கோயிலில் பார்த்தா ஸ்ரீகந்தர் மலையான் கூட்டம் மாதிரி இருக்குது. ஏன்னா சிக்கந்தர் மலையான் கூட்டம் சொன்னால் எனக்கு ஸ்ரீகந்தர் மலையான் கூட்டமே இருக்குது. எல்லாம் உண்மையும் சொல்கிறதா சொல்கிறது வந்து அங்கே போய் பார்த்தா ஸ்ரீகந்தர் மலையான் கூட்டம் நம்ம நினச்சது வரலையேன்னு சொல்லும்போது அப்புறம் அங்கே உள்ள ஊருக்காரங்க விசாரிக்கிறோம். ஆமாங்க சிக்கந்தர் மலையான் கூட்டம். அவங்க அப்படி சொல்லவே இல்லை. அங்கே ஊர் அப்படி அங்கே கோயிலில் அப்படி எழுதப்பட்டிருக்கு கல்வெட்டில். இவங்க ஆமாம் சிக்கந்தர் மலையான் கூட்டம் எங்கள் மாமன் வச்சுருந்தேன், நாங்கள் தான் பொண்ணு கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. ஏன்னா இவங்க சிக்கந்தர் மலையான் கூட தெளிவாக சொல்கிறாங்க, மக்கள் தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே மாறிக்குன்னு பார்த்தா இடையில ஒரு திருப்பி இருக்குது. என்னன்னா அதை சொல்கிறது கூச்சப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் சிக்கந்தர் மலையான் கூட்டம் நம்மளுக்கு இழிவாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த அங்கே அதில் உள்ள யங்ஸ்டர் இருக்காங்கல்ல, வரலாறு தெரியாதல்ல அவங்களுக்கு, அவங்க வந்து அதை மாற்றி நாங்கள் தாங்க அதான் மாற்றிக்கிட்டோம் அந்த உண்மையை ஒப்புக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அந்த மக்களோட நாணயத்தோட உச்சம் அது. அதில் வந்து முத்துராஜான ஒரு ஆசிரியர், அவர் தான் ஹிஸ்ட்ரி கூட தெரியுது. அவரும் சொல்கிறாரு, இல்லைங்க சிக்கந்தர் மலையான் கூட்டம் உண்மை நாங்கள் தாங்க. அந்த திருப்பங்குன்ற மலையை, அதாவது சிக்கந்தர் மலையும் சரி திருப்பங்குன்ற மலை கீழே இருக்க திருப்பங்குன்றதும் சரி, நாங்கள் தான் வந்து காவலாளியாக இருந்தோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு உறவு முறையும் மிக முக்கியமான உறவு முறையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள் இவங்க வந்து எங்களுக்கு பங்காளின்றாரு. நீ பெரும்பாலும் பார்க்கவே முக்குழு சமூகம் வந்து மாமன் மச்சன் சொல்லுவாங்க, சியானுவாங்க, பிரபல கலர் குறிப்பாக சியானுவாங்க. ஆனால் இவர் மட்டும் இப்படி ஒன்று சொன்னார். என்னங்க எம்எல்ஏவே இருக்காரு காதர் பாட்ஷா முத்துராம். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறார். கடைசி சுல்தானாக இருந்தக்கூடிய அந்த சிக்கந்தர் வந்து பிரம்மண கலர் பொண்ணை விரும்புகிறார், விரும்பி திருமணமும் பண்ணிக்கிறார். திருமணம் போது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை இஸ்லாமியராக மாறுது. அப்போ அவங்க எனக்கு பங்காளி முறையாகுது. அந்த அதில் என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது அவர் கொல்லப்படுறதுக்கு வந்து இன்னொரு பிரம்மல கலர் சமூகத்தை சேர்ந்து அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர் வந்து ரெண்டாவது குழந்தை பிறக்குது, அது இந்துவாக மாறுது. அப்போ எங்களுக்கு வந்து அவங்க பங்காளி முறை அப்படிங்கிறத எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் செவி வழியாக கடத்தப்பட்ட செய்தியை இன்றைக்கும் அதில் பதிவு பண்ணியிருக்காரு. அதில் நீங்கள் சொன்ன அந்த சுன்னத் முறையாக இருக்கலாம், மார்கல்யாணம், அவர் வந்து அது வந்து பாவல் பாரதி, அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு பேராசிரியர், ஒரு ஆய்வாளர். அவர் சொல்கிறாரு பிரம்மல கலருக்கு இப்போ உதாரணத்துக்கு அவங்க சுண்ணத்துன்றாங்க, இங்கே வந்து மார்கல்யாணம் அல்லது கௌரவ எடுப்புன்றாங்க. அது வந்து இன்றைக்கும் வாழும் பண்பாடாக எங்கே இருக்குன்னா கம்பம் பள்ளத்தாக்கு தேனி பகுதியில் இன்றைக்கி இருக்குது. உதாரணம் வேற எங்கேயும் போவானா அவருக்கே பண்ணியிருக்கு, பாவல் பாரதிக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம் எங்களுக்கு நடந்துக்கின்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா சுருக்கம் என்ன சொல்கிறார், இஸ்லாமிய தொடர்பு என்ன சொல்கிறாருனாக்க கருகமணியை அவர்கள் போட்டுக்கொண்டு நாங்கள் போட்டுக்கொண்டதாகவும் சுண்ணத்தை வந்து சுண்ணத்தை அவங்கள வந்து நாங்கள் வந்து கௌரவம்னு சொல்கிறோம். அதே போல் நாங்கள் கெடா வெட்டுங்கிறோம், அவங்க பக்ரீத்துங்கிறாங்க. அவ்வளோதான் எங்களுக்கு உள்ள சின்ன. ஆனால் அந்த அந்த தலாக்குன்னு அவங்க விவகாரத்தை பண்ணுறாங்க, நாங்கள் வந்து துரும்பு கிள்ளி போடுறோம். இல்லை இது வந்து இந்த தாய் கிழவின்னு இப்போ படம் வந்துருக்குல்ல, அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அதை பார்க்கலாம். ராதிகா சரத்குமாருடைய பவுனுத்தாயோடைய மகளை வந்து முடிச்சு விடணும், டிவோர்ஸ் வாங்கணும். டிவோர்ஸு கோர்ட்டுக்கு தானே போவாங்க. அவங்க 8 நாட்டு பஞ்சாயத்துக்கு போவாங்க. 8 நாட்டு சாமியாரையும் உட்கார வச்சு, எம்மா அவனுக்கு உடனே அவனுக்கு 2 பேருக்கு செட் ஆகல இல்லைம்மா, ஆமாம் செட் ஆகலை, நீ அவனை பிரிஞ்சிடுறேன். அப்போ வைக்கல முடிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புமா, அவ்வளோதான். அந்த சீன் அப்படியே இஸ்லாத்தில் உள்ள எளிமையான முறை எப்படி எங்கள் பெருமள பண்பாட்டுக்குள்ள ரத்தம் சதயமாக இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. இதில் எப்படிங்க அவங்க இஸ்லாமியரும் முஸ்லீம் பிரிஞ்சு பார்க்க முடியுது? இதை பார்க்கும்போது எங்களுக்கு பேரதிர்ச்சி. இது பண்பாட்டு ரீதியாகவும் உறவு திருமண உறவு ரீதியாகவும் பங்காளிங்கிறத சொல்கிறதில்ல. இது இவங்க சொல்கிறதுக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான ஒரு நீதிமன்றம் இது மாதிரி போனோம்னா இப்போ ஹச்ராஜா திருப்பி அந்த போராட்டத்திலே சொல்கிறது என்னென்னா 1923 நீதிமன்றம் போட்ட உத்தரவில் அதில் எங்கேயுமே தர்கான்னு குறிப்பிடப்படலை அப்படிங்கிறார். அதில் வந்து எப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா 2 மனுதாரர்கள் இருக்கிறாங்க, 2 மனுதாரர்களையுமே குறிப்பிடுறாங்க. எப்போ 1923 கோர்ட்டு ஆர்டர்லேயே வந்து தர்கான்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பகுதி வந்து இது வந்து முஸ்லீம்ஸ் மொஹமதன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த காலத்திற்கு ஏற்றார் போல் வார்த்தை மாறுதில்ல. இப்போ உதாரணத்திற்கு இப்போ இன்றைக்கி நம்ம அறநிலையத்துறைன்னு சொல்கிறோம். இப்போ இதுவே வந்து ஒரு இப்போ 15 வருஷம் கழிச்சு பேர் மாறலாம். பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அது வெறுமனே என்டோமெண்ட் போர்டாக இருந்துச்சு, இப்போ சேரிட்டபிள் அண்ட் என்டோமெண்ட் போர்டு, இப்படி பேர் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த மாதிரி அன்னைக்கு முகமதன்ஸ் அப்படின்னு இருந்திருக்குது. முகமதன்ஸுக்கு என்ன சொந்தம் அப்படின்னா தர்கா சொந்தம். முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு தர்கா சொந்தம் அப்படின்ற அடிப்படையில் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து திருகல்வாதம். இந்த சிக்கந்தர் ஸ்ரீகந்தர் செட்டியார் செட்டிநாடு அந்த மாதிரி இல்ல. அங்க மலை எப்படிதான் சொல்றாங்க, சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு விடையை தேட போகணும். ஏன்னா சிக்கந்தர் மலை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, இது உண்மையான அதில் அது சிக்கந்தர் மலை எப்படி சொல்றாங்கிறதுக்கு முன்னாடி
இவர் அங்கே போய் போருக்காக தான் போனாரா? யாரு? 2 சிக்கந்தர். ரொம்ப குழப்பறது என்னன்னாக்க எல்லா சிக்கந்தரும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம். சிக்கந்தரில் கடைசி சுல்தான், அதாவது அவரும் ஒருத்தர் ராஜா, சிக்கந்தர் ராஜான்னு இருக்காரு, அவரும் அது ஒரு வகை. இன்னொன்று வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே குறிப்பாக மதினாவில் வந்து அங்கே வந்து அடக்கமானதாக துறவியாக, அந்த துறவிக்கான காவல்காரர்களாக யார் இருந்திருக்கா? அந்த சிக்கந்தர் மலையனை கூட்டம் வந்திருக்காங்க. அது வேற இது வேற, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு பின்னி பணிச்சிக்கிட்டு இல்லை. இதில் வந்து மிக்சடான இது இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு மாதிரி நம்புறது. இது இதனால் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ சிவனுக்கு வந்து மல்டிபிள் கிளைம்ஸ் இருக்குது நம்ம ஊரில். பிள்ளையார், நம்ம ஊரில் பிள்ளையார் வந்து பேச்சுலர் கார்டு. நார்த்தில் போய் பிள்ளையார் கல்யாணம் ஆகலைன்னா அவன் டென்ஷன் ஆகுறான். ஏய், அவருக்கு 2 கல்யாணம் இருக்குடா. ஏன் கார்த்திகேயன், அவன் நம்ம முருகன், அது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கார்த்திகேயன் இல்ல இது வந்து வரலாறாவே இருக்குல்ல. சிவனுக்கு கதையே மாறுது இல்ல. இப்ப நம்ம வந்து சேயம்னு ஒண்ணு இலக்கியத்துல இருக்கு, சங்க இலக்கியத்துல இருக்கு. சிவனை வந்து சில தமிழ் ஆய்வறிஞர்கள் வந்து எப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து மதுரையில இருந்த முதல் சங்கத்துல தலைவரா இருந்தவர், அவர் தான் வந்து கடவுளா வழிபடப்படுறாரு. அப்படி ஒரு மரபு நம்பிக்கை. ஆமாம். சிக்கந்தர் மலையான் விஷயத்தில் சிக்கந்தருங்கிற பேரில் போகர் 7000 சொல்லி 13-12ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன் அநேகமாக அதை பற்றி நம்பப்படுகிறது. அதில் வந்து சிக்கந்தர் துறவின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. யார்? போகரோட பாட்டில். அதே மாதிரியே 1899 அந்த காலகட்டங்களில் அந்த நில அளவைக்கல் பிரச்சனை போயிட்டு இருக்கல, தீவிரமாக நிலவைக்கலான்னு 1899 அரசு ஆங்கில வெளியீட்டுகளையே அந்த மலையை குறிப்பிட்டிருக்க, அந்த சர்வேக்களை குறிப்பிட்டிருக்கிறதே சிக்கந்தர் மலைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஆதாரத்தையும் நாங்கள் அந்த படத்தில் வச்சுருக்கோம். அப்புறம் சரி ரைட்டுமா, இது வந்து வரலாறு இருக்குது, ஹிஸ்டியாக இருக்குது, மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சிக்கந்தர் சாவடி, ஊருக்கு பேர் சிக்கந்தர் சாவடி. இது மதுரையுடைய அந்த எண்டு, மதுரையினுடைய சவுத் எண்டு திருப்பரங்குன்றம்னா, மதுரையினுடைய நார்த் சைடு எண்டு வந்து சிக்கந்தர் சாவடின்னு அங்கே ஒரு ஊரே. அந்த ஊரில் முதல் குலதெய்வமே இந்துக்களுக்குமே அதுவாகத்தான் இருக்குது. அது வந்து என்னென்னா, இன்னும் ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நாட்டாமை இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தோட காளியாத்தாவோட பூசாரி பேசுகிறாங்க, அந்த படத்தில் பேசுகிறாங்க காளியாத்தாவோட பூசாரி. அவங்க சொல்கிறாங்க, இந்த ஊரில் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அல்லது எங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை போகிறா இருந்தாலும் சரி, முதல்ல சிக்கந்தருக்கு பாக்கியா ஓதிடுத்தேன், அப்புறம்தான் மாலியாத்தா காளியாத்தா மந்தசாமி எல்லாம் பிறகுன்னு. ஏங்க அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் எங்களுக்கு அவங்க குலதெய்வம் மாதிரி நாங்கள் சொல்லுவோம் நடக்குதுல்ல அப்படின்றாங்க. எங்களுக்கு அந்த அதுவும் அந்த மதுரை பாணியில் அது உருத்தா வந்து நிற்கிது இல்லை. ஆனால் நாங்கள் இந்த திருப்பூர் விவகாரம் எதுவுமே அரசியலே பேசலைங்க. அந்த உள்ளது உண்மையிலே எங்களுக்கு மிரண்டு போனேன். ஒரு பக்கம் கோர்ட்டு, அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அவங்க முக்குளத்துறவங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு பேரே பார்த்து சொந்தக்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னா சிக்கந்தர்னு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படி கேட்டால், அவங்கள வேண்டிக்கிட்டோம், அப்புறம் அவர் பேர் தானே வைக்கணும். அவங்க சொல்கிற முதல்ல பாருங்க. இது மாதிரி 5 நபர்கள் இருக்காங்க அந்த சிக்கன் சைடில் மட்டும். நான் ஒருத்தரை மட்டும் அதில் கவர் பண்ணியிருக்கோம். முளைப்பாரி எடுக்கிறாங்க, காது குத்துறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, கடா வெட்டுறாங்க. அகமுடைய சமாதின்னு ஒன்று வச்சு அகமுடைய சமயத்துலேயும் ஒருத்தர் இருக்காங்க சிக்கந்தர். கோனார் நாங்கள் எடுத்து கோனார் சமூகம். ஏன் சாதிலாம் சொல்கிறோன்னா, இவங்க என்னத்தை வேணாலும் திருச்சி சொல்லுவாங்க இல்லையா, ஆதாரபூர்வமாங்க இந்த விஷயம். இது அப்போ பார்த்தா கோர்ட்டு சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடணும்னு சொல்லுது. மக்கள் அதை எங்களை குலதெய்வம்னு சொல்கிறாங்க, இந்துக்கள் சொல்கிறாங்க. பேரும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கூட இருக்குது, ரயில் டிக்கெட்டில் கூட இருக்குது. அப்போ இருக்குது. அப்போ மக்கள் ஒன்றாகவும் வரலாறு ஒன்றாகவும் இருக்கிறது எந்த அடிப்படையில் வந்து அதை சிக்கன் மலை கூப்பிடணும்னு சொல்கிறது வினோதமாக இருக்குது. அது வந்து வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் கூட அதை பதிச்சு கொடுக்காங்க, அவங்க பார்க்க விட்டுருந்தாங்க. இப்போ இதில் இவர் எப்படி வந்தார்? இவர் பாட்டு 7 டீ குடிச்சிட்டு இருக்காரு அமைதியாக, ஆனால் அதில் பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு அவர் தான். இவர் குறிப்பாக இவரோட பேஜ், இந்த கேமராமேன் செஞ்ச ஒரு இது படத்தில் கூட இமோஷனலாகவும் சிரிப்பாகவும் மாறின ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த சந்தனக்கூடு திருவிழா வரும், வருவாங்க. அது வந்து இவர் பின்னணி குரல் கொடுத்துருப்பாரு. அதாவது வழக்குகள் விவாதங்கள் ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும் சிக்கந்தர் குறிப்பாக திருப்பரங்குன்ற மலையில் மத நிலைக்கும் அப்படியே தான் இருக்கிறதுன்னு ஒரு முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தனக்கூடு திருவிழா நடக்கும். அங்கே வந்து ஒரு மாடு போகிறவர் யாருன்னா இந்துக்கள் தான். நல்ல ஒரு அதை தாண்டி அங்கே சந்தனக்கூட்டு திருவிழாவில் பாட்காஸ்ட், அதாவது பாட்டு கச்சேரியில் திருப்பரங்குன்றையில் பாட்டை போட்டுட்ருக்காங்க. 6 இஸ்லாமியர் மேடையில் பாடுறாங்க. அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சீன் வரும், அது நீயே சொல்லு. அது ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த நாங்கள் வந்து அன்றைக்கி போனப்போ நைட்டு ஃபுல்லாக அன்றைக்கி தங்கலான்ட்டு தான் போயிருந்தோம். ஆனால் காலையில் 4:30 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். அதுவரை என்ன பண்ணுறதுன்ட்டு கிளம்பலான்னு முடிவெடுத்து போகிறப்போ திடீர்னு அந்த ஒரு பாட்டு சவுண்டு, அந்த திருப்பரங்குன்றது அந்த பாட்டு ஒன்று. நான் நின்றுட்டு சரி இந்த விஷுவல் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் திரும்பி கேமரா ஓப்பன் பண்ணி அந்த பாடுறவங்களை
பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கேன். ஒரு சில பேர் இந்த ஒருத்தர் இப்படி கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருந்தார். அந்த கொஞ்சம் ஒரு சின்ன பையன் இதை ஏதோ ஒரு அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தான். அது எனக்கு அந்த பையனை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் இப்படி கேமரா செட்டு போய் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த பாட்டு ஒரு பாட்டு வந்து வாயை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது திடீர்னு புதுசாக இருந்தது. பார்க்குறப்ப எனக்கு இந்த பையனை எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் அப்படியே எனக்கு கேமரா திருப்பினேன். ஆனால் அவங்க இருட்டாக இருந்தாங்க, இருட்டில் உட்காந்துருந்ததுனால எனக்கு வெளிச்சம்பத்துலன்ட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணாலும் இந்த இது இல்லைன்ட்டு ஃபுல்லாக அந்த ஐஎஸ்ஓ ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டு அதை வச்சுட்டு எனக்கு அந்த கேமரா விட்டு ஆஃப் பண்ணவே தோணவே இல்லை. நான் கேமரா எடுத்ததுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அந்த ஒரு ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு கேமரா ஆஃப் பண்ணணுமே தோணவே இல்லை. எனக்கு கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சது. அந்தளவுக்கு ஒரு உண்மையில எனக்கு அந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் நான் இந்த மாதிரி இது பார்த்ததும் இல்லை. அந்த இப்படி ஒன்று நடக்குமான்ட்டு நம்ம நினச்ச கூட பார்த்துட்டு இருந்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு விஷுவல் வந்து நமக்கு அந்த இது கிடைக்கிறப்போ, அதுவும் இத்தனை பேரை தாண்டி எனக்கு தான் இந்த இது கிடைக்கிறப்போ இந்த இறைவனிடம் கையேந்துங்கள் அந்த பாட்டெலாம் எல்லாரும் தான் பாடுறாங்க. ஏதோ ஒரு சாமியார் இருப்பாரு, விட்டல் சாமியார் ஏதோ ஒருத்தர், அவர்லாம் வந்து கச்சேரி ஐயப்பர் பக்தர்கள் பாடுறாங்க. இவர் சொல்றாப்புல நாங்கள் எதா இருந்தாலும் பாத்தி அங்கே தான் படைப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி வெள்ளிக்கிழமை பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தர்காவுக்கு தான் போறாங்க. இது வந்து தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும். அது வந்து சோலைக்கான கொஸ்டின் பண்றாரு, தர்காவுக்கு போய் எந்த இந்துங்க போய் கடா வெட்டுவா? தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சொல்லும் போது 75 வயசு முதியவர், அவர் பேர் ஆறுமுகம். அவள் எங்கள் அம்மா எனக்கு அங்கே போய் கிடா வெட்டுன்னு இல்லை, சேவை அறுத்துருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை அம்மா பாத்தியா ஊதி அப்படின்னு. அப்போ இவங்க கேள்வி, மக்களோட பதில். அடுத்த ஷாட்லேயே வச்சுருக்கீங்க. ஆமாம், சாட்சி மனநிலையில் நமக்கு ஏதாவது எல்லா சேனல்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி எந்த முன்முடிவுமற்று மக்களை உள்ளபடி பதிவு செய்ய போய் அவங்ககிட்ட எந்த அரசியல் நாங்கள் பேசவே இல்லை. அவங்க சொன்ன பதில் தாங்க படத்தோட மக்களுக்கான பதில். வேற ஒன்று அது இது ஃபுல்லாக நீங்கள் அரசியல் பேசுனாலும் அது ஒரு அரசியல். ஆமாம், அதான் அரசியல். ஆனால் வெளியில் தெரியக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமே அதில் இல்லையே. ரொம்ப அந்த அமைப்பு சார்ந்து இருக்காங்க, திமுக அதிமுகன்னு. இப்போ அவங்க பேட்டி கொடுக்கறது வேணா இருக்கலாம், தளபதி இருக்கிறாரு கருத்து சொல்கிறப்ப அந்த ராமசீனிவாசன் இப்போ அதில் ஒரு பேட்டியாக இருக்காரு. அது கோர்ட் என்ன சொல்லியிருக்குங்கிற மாதிரி. ராமசீனிவாசனோட பங்களிப்பு என்னன்னா, நான் அந்த இடத்துல கேட்டேன், நம்ம சேனலில் பார்த்தோன்னே ஓகே ஒன்றும் பிரச்சனை பேசுவேன்ட்டார். அவர் பேசுனது என்னன்னாக்கா, அது சர்வேக்கள் தான் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? அது மட்டும் இல்லை, இப்படி இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கா, சர்வே டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கா, எதுவுமே இல்லை அப்படின்றாரு. உடனே நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 2023 மோடி சர்க்கார், பிரதமர் மோடி சர்க்கார், பிஜேபி கவர்மெண்ட்டே ஒருத்தர் ஆர்டிஐயில் போட்டு கேட்குறாங்க. அப்படி 2 சர்வேக்கள் இருக்குன்றது அவங்களும் ஆதாரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த சர்வே ஆஃப் டிபார்ட்மெண்ட்டோடைய இது இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் வந்து சிக்கந்தர் மலனே குறிப்பிட்டிருக்கு. ரொம்ப முக்கிய விஷயம் அதுதான். குறிப்பிட்டு அந்த ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தையும் போட்டோம். அந்த ஆதாரம் அது உண்மையாக பொய்யாங்கிறது அது லீகலான விஷயம். ஆனால் கிடைச்ச ஆதாரத்தை போடுவது இருக்குல்ல பொதுவெளியில், அதை நம்ம கடமைன்னு சொல்லி அதை போட்டோம். இப்போ இதில் நீங்கள் உங்கள் குரலுங்கிறது இதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் அப்படியே தாங்கி பிடிக்குதுன்னே சொல்லலாம். அந்த டாக்குமெண்ட்ரி அதோட அந்த ஆறாவை அப்படியே அதை காப்பாற்றிட்டு வருது. இந்த இதில் வந்து நீங்கள் தொடக்கத்திலே சொல்லுவீங்க, இது வந்து யாரால் பிரச்சனை, இந்துக்களாலேயா இஸ்லாமியர்களாலேயா அல்லது இந்துத்துவ சக்திகளாலேயான்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பீங்க. இப்போ மோடி வேற வந்திருக்காரு, இப்போ இதை வந்து பேசுகிறாரு, பிரதமர் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று பார்த்தேன், அவர் வந்து முருகன் கோயிலில் வந்து நெடுஞ்சான் கடையாக விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து எந்திரிச்சிட்டு போயிருக்கிறாரு. போனவர் பூர்ணச்சந்திரன் ஃபேமிலி எல்லாம் போய் பார்த்துருக்கிறாரு போல். அவருக்கு தெரியுமான்னு தெரியல, அவங்க ஃபேமிலியே டிஎம்கே ஃபேமிலி. இப்போ இதே மாதிரி தான் நம்பிக்கையில் வந்து அர்ஜுன் சம்பத்து போயிருக்காப்புல. அங்கே பாடி வந்து மார்ச்சுரியில் இருக்குது, பாடி எடுக்கக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ண. யாரா நீ முதல்ல எந்திரிச்சு வெளியே போடா, பாடியை வண்டியில் ஏற்று வீட்டுக்கு கொண்டு போ பாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி வந்து முன்னாடி நின்றுவாங்க. நீ யாரும் உள்ளே வராது அப்படின்ட்டுருவாங்க. எந்த கட்சியும் எந்த அரசியல் கட்சியும் பண்ணாங்க. இப்போ என்னன்னா பிரதமர் அப்படி வந்து சொல்ல முடியாது இல்லையா, நீ அது கேட்ட முடியாதுல்ல. அதனால அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து பேசி அனுப்பியிருக்கிறாங்க போல். நேற்று மேடையில் வந்து காமராஜர் என்ன, தமிழ்நாட்டில் நல்லாட்சி கொடுக்க போகிறேன் என்ன, காமராஜரை பற்றி இவங்க திருப்பரங்குன்றம் மலைக்கு போய் சாமி விட்டுட்டு வந்து காமராஜரை பற்றி பேசுகிறாரு. இவங்க குரூப்பு தான் டெல்லியில் வச்சு காமராஜரை வீட்டில் உயிரோடு வச்சு எரித்து கொல்ல பார்த்தது. ஆர்எஸ்எஸ் குரூப்பு காமராஜருடைய வீட்டை தேடி போய் எப்போனா இந்திரா காந்தி ஆட்சி அப்போ வந்து இந்த நிர்வாண சாமியார்கள் பூரா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில். அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா நிர்வாண சாமியார்கள், ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபா,
இந்த வகைராக்கள். அப்போ வந்து ஒரு சாமியார் தலைமையில் ஒரு குரூப் வந்து அந்த எம்பிக்கள் இருக்கக்கூடிய இடத்துல திபுன்னு பூந்துருக்குறாங்க. உள்ளே போய் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்தவுடனே இதுதான் கொளுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒருத்தன் சொல்லியிருக்கான், இதுக்கு காமராஜ் வீடு இல்லை, மதராசி வீடு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நேரில் பார்த்து ஒருத்தர் பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்கிறாரு. அவன் என் கண்ணு முன்னாடியே சொன்னான்டா, இது காமராஜ் வீடு இல்லை, காமராஜ் வீடு அங்கே இருக்குன்னு காமராஜ் வீட்டை தேடி போனான்டா அப்படின்னு. போய் காமராஜ் வீட்டை கொளுத்திட்டாங்க. அப்போ நாடாளுமன்றத்திலே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாமியார்கள்லாம் அரசியலில் ஈடுபட்டால் இதுதான் நடக்கும், இந்த இந்து மகாசபா ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய வேலை தான் இது அப்படின்னு. அப்போ வாஜ்பாய்க்கு நெருக்கடி, இல்லை அவங்க வேற நாங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு உடான் சுட்டுட்டு இருக்கிறாரு. இப்படி நடந்தது. இன்றைக்கி வந்து காமராஜர் ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. மதுரையில் அவருக்கு வந்து அடிப்படையாக ஒன்றே அவங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மதுரைனா மல்லிகைப்பூ, மதுரைனா தமிழ், அது எல்லாத்தையும் தாண்டி மதுரைனா வந்து இந்த நல்லிணக்கம் ஒன்று இருக்குது. இந்து முஸ்லீமுக்கு இடையில நீங்கள் வந்து பேதத்தையே பார்க்க முடியாது. அதே போல் இவன் தான் நோம்பு கஞ்சி வாங்குறதுக்கு போய் நிற்பான். டாக்குமெண்ட்ரி கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார், நீங்கள் டாக்குமெண்ட்ரிக்கு வந்ததுனால தான் ஒரு முஸ்லீம் நான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஆமாம், அது முக்கியமானது. கருங்காலக்குடியில் ஒரு ஊர், அந்த கருங்கால அந்த கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, அங்கே இந்து சாமி வந்து ஆடுறாங்க, உள்ள காரணக்காரியெல்லாம் சொல்லி வச்சு வெளியே வருது. வெளியே வந்த உடனே எங்கள் அண்ணன் மக்கள் எங்கப்பான்னு, அது ரொம்ப உண்மையிலே கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அவர் அருவாலோட ஒரு சாட்டையோட வராரு, வந்துட்டு எங்கள் அண்ணன்மார் எங்கன்னு கேட்குறப்ப அது யார் ரெண்டு பேருமே அதை பதிவு செய்கிறாங்க. இஸ்லாமியிட்ட போய் கேட்குறது உண்மையாக நம்ம அண்ணோட செக் பண்ணணும்ல. இஸ்லாமிய போட்டால் அவங்கள எங்கள் அண்ணன் மக்கள் எங்களை தான் கேட்கணும்னு சொல்கிறாரு. அவர் இவன்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை ஹைலைட்டாக நீ அந்த படத்துல அந்த டயலாக் பார்த்துருப்பீங்க, எங்க நீங்கள் என்னமோ ஆவணப்படம்னு சொல்லி கேட்குறாங்க இந்து முஸ்லீம். அப்போ கூட அவரை இந்துன்னு சொல்கிறாரு. ஆமாம், ஃபஸ்ட்டு இந்துன்னு சொல்லுவார். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற எப்போ முஸ்லீம் இவங்களை குழப்பமான அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா. அதனால அந்த எடிட்டே பண்ணலை அப்படின்ற அளவுக்கு அங்கே நடக்குது. இது ஒரு பக்கம் போனால் இன்னொரு அதிர்ச்சினா சேக்கிப்படிக்கிற கிராமத்துக்கு போகிறோம். அங்கே போனால் அந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 8 வகையரா போட்டிருக்காங்க. அது 2வது வகையரானா காசி முஸ்தபா வகையரான்னு சொல்லிட்டு 2வது பேரே முஸ்லீம் பேர் தான் இருக்குது. வகையராவில் சொல்கிறேன். அது மட்டும் ஒழுங்காக்குடியார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசோடைய காலை தான் அந்த ஊருக்கே கோயில் காலை. பட்டம் கட்டுறது அதுக்கு தானே. அது காரணம் உனக்கு அந்த காரணம் இதில் வைக்கல. அவர் என்ன சொன்னால், அந்த முத்தாலாமன்னு சொல்கிறாங்களாம், இந்த கோயில் காலை எந்த கோயிலோட கிட்டத்தட்ட 7-8 கோயில் இருக்குது, அது எந்த கோயில் காலை வந்து பட்டம் கட்டுறதுன்னு சொல்லும்போது முத்தாலம்மனுக்கு சாமின்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் ஒழுங்காக்குடியார் கோயில் இருக்கார், எங்கள் அண்ணன் இருக்காருல்ல ஒழுங்காக்குடியார், அவரோட காலை தான் இந்த ஊருக்கே கோயில் காலை இருக்கணும் அப்படின்னு வாக்கு கொடுக்குது. யார்? முத்தாலம்மன் சொல்லுது, சாமியாடி சொல்லுது. அது அந்த இருந்து இன்ற வரையும் ஒழுங்காக்கூடிய பள்ளிவாசல் காலை தான் சேக்கிப்பட்டிக்கு கோயில் காலை. இது நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் இது கொஞ்சம் பொலிட்டிக்கலான கேள்வி, அதனால் அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். இது வந்து காரணமே திமுக தான் சொல்கிறாங்கல்ல, ஆடு கோழி பலியிடத்தை தடையிட்டது யார், இது இந்த அரசு தானே பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. இவர் ஏன் அங்கே போனார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. எம்பி அங்கதானே ஆரம்பிக்குது. அது என்ன நடக்குதுன்னா அவரையும் எடுத்துருக்கீங்க. ஆமா எடுத்துருக்கோம், அவரையும் எடுத்துருக்கோம். அது உண்மையா பொய்யான்னு இருக்கும்ல. ஆனா அங்கதானே ஆரம்பிக்குது. ஆமா 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 ஆமா. அவர் பிரியாணி சாப்பிட்டாரா குஸ்கா சாப்பிட்டாரு? ஆனா அதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்குது. நவாஸ்கனி ஏன் போனாருன்ற கேள்வியில இருந்து நம்ம போகலாம். நவாஸ்கனி ஏன் போனார், அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, வழக்கமா மேல தர்காவுக்கு வந்து கீழே இருந்து ஆடு, சேவல், கோழி, சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது வழக்கம், எல்லாம் ஏறுறாங்க. அப்படி ஏறும்போது அந்த இன்ஸ்பெக்டர், ஒரு மதுரை வீரன்ற இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, என்ன ஆடு கோழிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் என்ன ஊருக்கு புதுசாக காலகாலமாக கொண்டு வராது? என்னது காலகாலமாக கொண்டு வரையா? இல்லை அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே தர்கா நிர்வாகிக்கு உடனே தகவல் சொல்லி அவர் வந்து அது அந்த விஷுவலே இருக்கும், என்னையா காலகாலமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே இந்துக்களே சொல்லுவாங்க, எல்லாம் போகிறது தானே வர்றது தானே, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ மதுரைக்காரன் தானா, நீ எந்த ஊருக்காரன், பேரில் மதுரையை வச்சுக்கிட்டு மதுரையை பற்றி தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படி தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பீஸ் கமிட்டி மீட்டிங்னு கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் பிரச்சனை. இந்த வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று ஒரு அதிகாரியின் மூலமாக திடீர்னு நிறுத்தப்படுது. இது வந்து கவர்மெண்ட்டுமே கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டிய இடம். இந்த கவர்மெண்ட் மிஷினரிக்குள்ளே அங்கங்கே ஒரு சில லூப் ஹோல்ஸின் மூலமாக உள்ள இருக்கக்கூடிய அப்போதைக்கு ஆட்சியர் சங்கீதா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் ஆர்எஸ்எஸ் சொல்ல விமர்சனமும் அப்போ இருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, நேராக போய் பீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு உட்காடுறாங்க. அவர் தான் வந்து அந்த ஆர்டிஓ, அவர் தானே கண்ணன், ஆர்டிஓ கண்ணன். அந்த டிபேட் உள்ள இருக்கு. கொடுமை என்னன்னா, ஆர்டிஓ வந்து திருமங்கலம் ஆர்டிஓ, நான் திருமங்கலம். இப்போ திருமங்கலம் வெளியே சொல்றதுக்கு அவர் திருமங்கலம் ஆர்டிஓ என்ன சொல்றாரு, பெரும்பான்மை கேட்குறாங்க விட்டு கொடுத்துட்டு போயிரு. அப்போ அதுலேயே என்ன வருதுன்னா,
அப்போ இவ்வளவு நாளாக இவங்க அந்த பழக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்குறாங்களே விட்டு கொடுத்துரு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு அர்த்தம். அதனால தானே விட்டு கொடுன்னு கேட்குற. இல்லைன்னா நீ ஏன் விட்டு கொடுன்னு சொல்கிற, உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும். அடுத்து போய் கொடிமரம் ஏற்றுறதுக்கு பஞ்சாயத்து. அந்த மரம் இங்கே இருக்குது, அத்தி மரம், கல்லத்தி மரம் இப்படி இருக்குது. அத்தி மரத்துக்கு மேலே இப்படி கொடி ஏற்றுவாங்க. ரொம்பலாம் இல்லை, ஒரு 4 அடி மேலே நீட்டி இருக்கும். கொஞ்சம் இறக்கிக்குங்க, சரி இவ்வளோ ஓகேவா, இன்னும் கொஞ்சம், சரி எவ்வளோ தான் வைக்கணும், மரத்துக்கு கீழே கட்டிக்க கொடியை, அப்போ கொடி பறக்காதே, அதான் எங்களுக்கு வேணும். இதெல்லாம் பீஸ் கமிட்டி மீட்டிங்லேயே ஓப்பனாக நடக்குது. இப்போ கவர்மெண்ட் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல கவனமாக இருந்திருந்தா நம்ம கடைசியில் அந்த ஒரு கமிஷனர் வி வில் நாட் அலோ வி வில் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்காது. அப்போ கவர்மெண்ட்டில் ரெண்டுமே இருக்குது. இப்போ கவர்மெண்ட் எது, ஆர்டிஓ கண்ணனும் மதுர வீரனும் கவர்மெண்ட்டா அல்லது அந்த கமிஷனர் லோகநாதன் கவர்மெண்ட்டா அப்படின்னா கமிஷனர் லோகநாதனுடைய குரல் தான் கவர்மெண்ட்டினுடைய குரலாக இருக்குது. ஏன்னா அதை கவர்மெண்ட் பேக்கப் பண்ணுது, ஸ்டேட் பேக் பண்ணுது. ஆமாம் அவர் சொன்னது தான் சரி அப்படின்னு அட்வொகேட் ஜெனரல் கோர்ட்டில் போய் வாதிடுறாரு. அப்போது லோக்கலில் தங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன உரிமைகளை பயன்படுத்தி இங்கே ஒரு பெரிய வேலையை ஒரு சிலர் பார்த்து விட்டு போயிடுறாங்க. அது எல்லாமே இப்படி தான் ஆரம்பிக்குது. நீங்கள் பாபர் மசூதிக்கு போனீங்கன்னா அங்கேயும் இப்படி தான். யாரோ ஒருத்தர் அந்த இருக்க வேண்டிய கெசட்டை இல்லாமல் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் என்னமும் பண்ணிக்கலாம். ஆடுகொலை விஷயம் சொல்லும்போது ஆடுகொலை விஷயம் செய்ய உண்மையாக போய் மக்கள் எப்படின்னு பார்த்தா குரோர அமைச்சர் இருந்தால் ரணியன் பகுதி வைப்பீங்க. அவர் எங்கள் ஊரும் இப்படி இருக்கவே மாட்டார், மியூசியோட அவங்க ஒரு செலவு அது ரொம்ப முக்கியமான வச்சு இது பண்ணி அந்த செலவு இருக்குல்ல மதுரையில இருக்கு மதுரையில் இப்போ இருக்கு. இன்னமும் ஆடுகொலை வெட்டுறாங்க. அதுக்கு விஷயம் என்னன்னா ஆடுகொலை வெட்டுறாங்க. இதை விட உச்சபட்சம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதை இதில் பதிவு பண்ணல. திருப்பங்குன்றம் கோயிலுக்குள்ளே போய் கருவறைக்கு முன்னாடி கொஞ்சம் ரைட் சைடு இருக்கும், அந்த இடத்துல ஆடுகோழி இங்கே வாங்கப்படும் போட்டிருக்காங்க. வாங்கப்படும் வெட்டப்படும் இருந்ததை ஆடுகோழி இப்பயும் வாங்குறாங்க, ஆனா வெட்டுறது கிடையாது. இங்க நல்ல மீன்கள் கிடைக்கும் மாதிரி அந்த ஒரு போர்டே உள்ள போய் எடுத்து. இப்ப நீங்க பழனிக்கு போனீங்க, அந்த இதுல காமிச்சிருக்காங்களே, இங்க சமைக்கப்பட்டிருக்கு இந்த புகழ், அந்த ஆமா அது உறுதி செய்யப்படுது. அந்த மக்கள் இப்ப இந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்காங்க இந்து மக்களே அதை நேர்ந்துக்கிட்டு பண்ற விஷயம் நடந்திருக்குது. குறிப்பாக அவங்க எங்க இப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னாக்க, இந்த ஆடுகோழி வெட்டுங்கிறது இஸ்லாமியக்கான தடை கிடையாது, அது எங்களுக்கான தடைங்கிறாரு. ஏன்னா கீழேயே வெயில் காத்தாமனு ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஆடுகோழி விட்டுறாங்க. கருப்புசாமி கோயில் மலை அடிவாரத்தை சொல்ல என்னன்னு, அப்போ புனிதம் கிடையாதா? சரி, இந்த புனிதம் கெடுதுங்கிறது எந்த ஆகமத்தில் இருக்குது? ஆகமத்தில் இருக்கிறா அப்படி பார்த்தா அவங்ககிட்ட அழகர் கோயில்ல வாசல்லே தானே வெட்டுறான். வெட்டுற எப்படி தெரியுமா? கருப்பு அழகுமலையானுக்கு ஆடு விட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு வெட்டுறதானே அர்த்தம். பாண்டி கோயிலில். ஆனால் இது ஏன் காசி விஸ்வநாதர் கோயில் எடுக்காம முருகனை ஏன் கையில் எடுத்திருக்காங்க? இந்த இது முருகனை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ராமருக்கு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது. ராமரை வச்சு நார்த்தில் ராமர் ஒரு எமோஷன், நம்ம மறைக்கலாம் தேவையில்லை. ராமர் நார்த்தில் எமோஷன். எப்படின்னா, நீங்கள் போய் நார்த்தில் ஒருத்தனை போய் வணக்கம் சொன்னீங்க, வணக்கம் பாய் அப்படின்னீங்கன்னா ராம் ராம் அப்படிம்பாங்க. அவன் அந்தளவுக்கு பக்தி உள்ளவனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ராம் ராம் சியாராம் அப்படிம்பான். ராம் ராம் சியாராம்னா ராம் ராம் சீதாராம் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ராம் ராம் சியாராம் ஜெய் ஸ்ரீராமா மாறிடுச்சு. சீதா காணாமல் போகுது. அங்கே வணக்கத்துக்கு பதிலாக இருந்த ராம் ராம் வெட்டுறதுக்கு பதிலாக மாறுது, ஜெய் ஸ்ரீராமா மாறுது. இந்த ஒரு அல்டர்னேட்டை தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ண முடியல. அப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறான், ஒரு பக்கம் முருகன் சாந்தமான கடவுளாகவும் தரிசனம் தர்றாரு, இன்னொரு பக்கம் போருக்கு போகும்போது வெற்றிவேல் வீரவேல்ன்ற முழக்கத்தோடையும் போகிறாங்க. அப்போ இவனுக்கு இந்த ஆல்டர்னேட்டை கொடுக்கணும் அப்படின்னா முருகனை தான் எடுக்கணும். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா 2019 தமிழ்நாட்டுக்கு வர்ற பாஜகக்காரங்க பூரா பேருமே வெற்றிவேல் வீரவேல்னு அந்த முழக்கத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் கருப்பு ரூட்ட விவகாரம் வந்தபோது நாங்கள் தான் இந்துக்களுக்கே அத்தாரிட்டின்ற மாதிரி வேல் எடுத்துகிட்டு யாத்திரை போனது. அந்த யாத்திரையில் என்ன கூத்து நடந்துச்சுன்னு ஆர்எஸ்எஸ் காரங்களே புலம்புற அளவுக்கு கூத்து பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, முருகனை அப்படி நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த எனக்கு தெரிஞ்சு கருப்பு சாமியை தவிர வேறு எந்த சாமியும் மீசையை முறுக்கி அப்படி வேகமாக நிற்காது. எல்லாமே மீசை வச்சுருந்தாலும் சாந்தமாக தான் இருக்கும். அது ஆஞ்சநேயராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும். நீங்கள் இப்போ ரீசெண்டாக பாருங்கள், ஆஞ்சநேயர் அப்படி உக்கிரமாக இருக்கார். இப்படி ஒரு ஆஞ்சநேயரை 10 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது. கார் ஸ்டிக்கர் பின்னாடிலாம் இருக்குல்ல ரெட் கலரில், பிள்ளையாரெலாம் இப்படி போஸ்ட் கொடுக்குறாரு. பிள்ளையாருக்கு எப்படா இப்படி ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க? பிள்ளையாருன்னா நமக்கு தெரிஞ்சது கொழுக்கட்டை சாப்பிடுவார், முன்னாடி ஒரு எலி ஓடிக்கிட்டு இருக்கும், இவ்வளவுதான். பிள்ளையார் குழந்தைகளுக்கு பிடிச்ச கடவுள். இப்போ பிள்ளையார் வேலுக்கம்பை இப்படி தூக்கிட்டு நிற்கிறாரு, முருகன் அப்படி ஃபைட் பண்ணுற மாதிரி பல பிள்ளையார் இன்னும் வருவார், வீணை வாசிப்பார், கம்ப்யூட்டர் அடிப்பார். இந்த ஆடுகள் விஷயத்தில் ஹிஸ்ட்ரியாக போய் தேடி பார்க்கும்போது தொழிலறிஞர் சாந்தலையும் ஒரு பதில் சொல்கிறார். அதாவது
முருகாற்றுப்படையில் செம்பரி ஆடையும் ரத்தத்தையும் கலந்து படல் செய்யப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு கேரளாவில் தொடருது. அந்த ஒரு ஃபோட்டோவில் வச்சுருப்போம். அது கேரளாவில் இப்பயும் முருகனுக்கு போய் செய்யுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா 7, 8ஆம் நூற்றாண்டு வரை முருகன் வந்து அசைவக்கல்லாகத்தான் இருந்தார். சுப்பிரமணியர் எப்போ உள்ளே வந்தாரோ அதற்கு பிறகுதான் வந்து சைவக்கல்லாக மாற்றப்படுகிற ஒரு வரலாற்று உண்மையை அவர் சொல்கிறார். இன்னொன்று, தமிழர்களுடைய பழைய இலக்கியங்கள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, இதுலேயே நீங்கள் வேலன் வெறியாட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த வேலன் வேலையே என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு பொண்ணு லவ் பண்ணிருச்சுன்னா அவங்க அம்மா வந்து வேலன் வெறியாட்டு நடத்துவாங்க. வேலன் வெறியாட்டு பண்ணி அந்த பொண்ணுடைய மனதை வந்து மாத்துறதான். அப்போ வந்து தோழின்னு ஒரு கேரக்டர் வரும். தோழின்னு ஒரு கேரக்டர் வந்து அது என்னன்னா பரவ முடியுமா கேரக்டர் மாதிரி தான். இதைத்தான் இப்படி நேரம் தூக்கிட்டு இருந்தேன் நீ அப்படின்ற மாதிரி. உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இல்லைம்மா பித்து பிடிச்ச மாதிரி இருக்குன்னா காதலிக்கிறவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வெடிக்காடி, நீ ஏண்டி இப்படி கண்டதை கொண்டாந்து ஆடிக்கிட்டு இருக்க, இவன் வந்து காசை பிடிக்கிட்டு போகிறதுக்கா, இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்போ கடவுளை வந்து அப்படி டீஸ் பண்ணுறது, கடவுள் எங்கேயோ இருந்தவன் இல்லை, அவன் நமக்குள்ளே இருந்தவன், அவனுடைய மன பிரம்மையில் ஏதோ ஒன்று பேசுகிறான் அப்படின்ற அளவில் தான் இலக்கியங்கள் கையாண்டிருக்கு. அப்புறம் அந்த வேலன் வெறியாட்டில் யானைக்கறியெல்லாம் வெட்டியிருக்காங்க, பன்றி எல்லா கறியும் வெட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் இலக்கியங்கள் இருக்குது. குறவர் சமூகம் இன்னும் பன்றியை பலியிடுறாங்க. யாருக்கு? முருகனுக்கு. முருகன் தான் அப்புறம் வள்ளியை கட்டிட்டாரா? ஆமாம். அப்புறம் ஒருத்தர் உணர்ச்சி கோபம், ஏன்டா என் முருகனுக்கு வெறும் தைச்சாதான் போட்டு அவன் குலையா குள்றாங்கடா அப்படின்ட்டாங்க. இப்படி சொன்னாருங்க. அவனுக்கு கரிமா இது போட்டு சைவமாக வெறும் பொங்கலும் தைச்சாதான் வச்சு கொலையா குள்றாங்கடா அப்படின்னு. இந்த டாக்குமெண்ட்ரி வரப்போ நான் தேடினதுன்னு செல்லூர் ராஜ் முகமும் பிடிஆர் முகமும் நான் தேடிட்டு இருந்தேன். 2 பேரும் எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க, திராவிடம் சார்ந்தும் பேசக்கூடியவங்க, ஆன்மீகம் சார்ந்தும் செயல்படக்கூடியவங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது வராதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் நம்ம என்னதே இப்படி நம்ம வளர்ச்சி பேசினாலும் திமுக சொம்பு, திமுக பணம் கொடுத்து பண்ணிச்சு, அல்லது இஸ்லாமியர் பணம் கொடுத்து பண்ணுறாங்க, கமெண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு, கீழே இப்போ போட்டுருவாங்க, சொல்லிடுவாங்க. அப்போ மக்கள் உண்மையிலே எப்படி இருக்காங்க? அவங்க எந்த கட்சி சார்ந்தும் கிடையாது, முக்கியமான விஷயம். அதே மாதிரி தொழிலரங்கில் ஒருபோதும் பொய் பேச முடியாது. பொய் பேசினா அவங்க தொழிலரங்கில் வச்சுருப்பாங்க, வச்சு சிக்கிடுறாங்க. அப்போ வரலாறும் சரி, அரசியலாகவும் சரி, இதுக்குள்ளே பெருசாக வந்துடக்கூடாது. தளபதி கூட எப்படி உள்ளே வந்தாருன்னா அவர் நமக்கு கொடுத்த பேட்டி கிடையாது. தளபதினா மதுரையில் இருக்கிற மாவட்ட எம்எல்ஏ தளபதி. இவனுக்கு வந்து நம்ம ஸ்டாலின் தளபதினு பேசுகிறோம் கமெண்ட்டில். ஆமாம், அதனால தான் அங்கே கூட வச்சாலும் அது கூட வைக்க மாட்டாங்க. அதுவும் அவர் எப்படி சொல்கிறாங்க, ஊர்லேருந்து நாங்கள் அந்த தீபத்தூண் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் உள்ள. அப்புறம் எவ்வளோ உக்கிரமாக வந்து ராவணவிக்கா இருக்காருன்றையும் பதிவு பண்ணுறோம், எவ்வளோ உக்கிரமாக ராமசீனிவாசன் தொடர்ந்து பதிவு பண்ணுறோம், எவ்வளவு காத்திரமாக நான் எங்களோட லட்சுமி அதைன்னு சொல்லி சோழக்கண்ணு பதிவு பண்ணுறோம். அப்போ இந்த படத்தில் அதிகமாக ரோல் பண்ணிட்டு யாருன்னா அரசியலாக அவங்க தான். ஆனால் அரசியலாக இந்திய கட்சி எவ்வளோ இவங்களுக்கு கிடையாது. கடைசியில் தெளிவாக சொல்கிறாரு தாவேக்கா. சும்மா கெஸ்ட் ரோல் தான். ஓகே. அது ஒரு விஷயம், இவ்வளவு தைரியமாக எடுத்ததுக்கு முதல்ல பாராட்டு. ஏன்னா நான் சொன்னேன் எங்கள் டீம்கிட்ட, கட்டாயம் இடையில் வருவேன், ஏன்னா இது வந்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறத விட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற அதில் வர்ற எல்லாருமே யாருமே நடிக்கலை. எனக்கு ரொம்ப பிடிச்சது அன்றைக்கி. ஏன் எனக்கு அந்த ஒருத்தன் சொல்லுவான், எங்களுக்கு வாழ வழியே இல்லையா, நாங்கள் செத்து போடான்னு நான் சொன்னேன். அங்கேருந்து ஒரு சவுண்டு வந்துருக்குமே, நீங்கள் நாம் கற்றுனேன். ஏன்னா அதாவது ஒரு பூமி சகோதரத்துவமாக இருக்குது, எந்தவித கரைச்சலே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு நாய் கும்பல் உள்ளே வந்து இதை எப்படியும் பொழந்துடணும் அப்படின்னு. அதில் இந்த எச் ராஜா பேசுனதெல்லாம் உண்மையிலே எவன் பார்த்தாலும் கல்லறிவான். ஆமாம், இல்லை ஆல்ரெடி தொடங்கிருச்சு சார். ஆமாம், எனக்கு வேணாம் வடை சாப்பிட்டீங்க, டீ எப்பா எல்லாரும் டீ குடிச்சு ஒன்மோர் குடியா, ஒரு டீ தானே இருந்தீங்க, இன்னும் நடி ஓ. அப்போ நான்லாம் புழுங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதாவது நான் நம்ம நினைக்கிறேன்னு நாங்கள் எங்கள் பாட்டை கரெக்டாக பண்ணுறோம். நீங்கள் வந்து இன்றைக்கும் மத நல்லிணக்கத்தோட அந்த எனக்கு நான் வந்ததனுடைய நோக்கமே ஒரு 3 விஷயம், ரொம்ப 3 நிறைய விஷயம் இருக்குது. அந்த ஊர் தலைவர் ஒருத்தர் கருத்து தாடி வச்சுருப்பார், அவர் சொல்லுவார், எங்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குது, அவங்ககிட்ட எதுவுமே இல்லை,
கடைசியில் வந்து பெரும்பான்மைக்கு ஒத்துப்போங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அதுக்கு அவர் வன்மம் உள்ளுக்குள்ளே கோவம் இருக்குது, அதை காட்டாமல் சொல்லுவார். அவர் சிரிப்பார். அதாவது எத்த பெரிய ஒரு மனிதனை இருந்தால் பண்ணியிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி கடைசி ஷாட்டில் திருப்பரங்குன்றத்தில் நீ அந்த படம் அதில் ஒரு அம்மா அப்படி படியில் உட்காந்தும் இஸ்லாமிய தாய் தான், அது முணங்க அந்த பாட்டை புல்லரிக்குது அப்படியே யதார்த்தமாக எடுத்தார். ஐயோ அது வந்து அதுக்கு ஒரு ஹெட்ஸ்அப் நல்ல அது ஒன்று. அடுத்து அந்த மாடு, ஒரு மாடு நாங்கள் தான் போவோம், நீங்கள் மாற்றனால அவன் கோவிச்சிட்டான், ஏன்னா ரோடு நல்லா இல்லை. இடையில தார் ரோடு போட்டு ஒரு வருஷம் டிராக்டர் பயன்படுத்திருக்காங்க. டிராக்டரில் மாடு போக முடியாது, நாங்களுங்க கவலைப்படணும், அதுக்கே நீ கவலைப்படுறீங்க சண்டை போட்டுருக்காரு. அந்த பையனை அப்புறம் மாடை காமிச்சு அந்த பையன்கிட்ட போகும். நீங்கள் அந்த பையன் சொல்லுவான், அவன் வந்து படிப்பறிவே இல்லாத பார்த்தாலே பார்த்தாலே பாமரனாக இருக்கான். அவன் சொல்லுவான், மாமா சொன்னால் விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியும். அதாவது தாயா பிள்ளையா மாமனா மச்சனா இருந்ததுக்கு ஒரு ஒத்த உதாரணம்னாலும் கெத்தான உதாரணம் அது. அது சொல்கிறான், சந்தன கூடு நல்லபடியாக நடந்து முடிஞ்சுனாக்க நானே அந்த இறைவனுக்கு விளக்கு. அதுதான் சந்தனக்கூடு நல்லபடியாக கவனிக்க வேண்டிய தேரோட்டம். சந்தனக்கூடு நல்லபடியாக நடந்தான். அவன் திருப்பரங்குன்றம் விளக்குலாம் நல்லா அறிஞ்சாலும் சொல்ல, சந்தனக்கூடு அறிஞ்சால் நானே விளக்கு போடுவேன். இந்த ஒரு சீன் போதும், இதை விட செருப்படி எதுவும் கிடையாது. ஒருத்தன் டே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோண்டா, சாதாரணமாக நாங்கள் வந்து அடுத்து இங்கே ரொம்ப நான் சிலிர்த்தது இந்த மரத்தடியில் 3 பேர். அது இஸ்லாமியர் பேசியிருக்கவே மாட்டார். அவர் சொல்வார், நீங்கள் கேட்டதுனால நான் நான் மதத்தை சொல்கிறேன். ஆவணப்படத்தை வந்து அந்த மனுஷனுக்கு நீங்கள் சொல்லிலாம் வந்திருக்காது, எனக்கு தெரியும். இல்லை இல்லை, நீங்கள் கேட்டதுனால என் இடத்த சொல்கிறேன், நான் என் இடத்த சொல்கிறேன். இது இந்த 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 மாதிரி அங்கங்கே வந்த இடங்கள் இருக்குல்ல, அது வந்து திருப்பரங்குன்றம். ஏன்னா இப்பயும் நேற்று மோடி வந்து திருப்பரங்குன்றம் சாமி கும்பிட்டாங்கன்னா ஒன்பாட்டி போரை விட இன்னொரு கெடுபிடி என்ன இருக்கோ அத்தனை பாட்டி போரை போட்டு தான் போனாங்களாம். ஆமாம், ஒன்பாட்டி பேருக்கு மேலே கெடுபிடி இருக்கும்ல, எத்தனையோ இராணுவம் போனால் இராணுவம் வந்து அந்தளவுக்கு போட்டு தான் 6 அடுக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு 8 அடுக்காக வச்சுக்குவா, இத்தனை அடுக்கும் வை, அது டிஃபன் அடுக்காக இருக்கட்டும், அதை பற்றிலாம் இல்லை. ஆனால் என்னென்னா எல்லாம் ஓட்டு பொறுக்குறாங்க இது. ஆனால் இது எல்லாமே சபக்குழியில் தள்ளுற மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட் இவங்க எல்லாரையும் இதை வந்து ஒரு கலகம் பண்ணி இதில் ஜெயிக்கணும். இதில் நான் ரத்தச்சோரை சாப்பிட்ணுன்னு நினச்சான்ல, ரத்தச்சோரை சாப்பிட்டு இது அயோத்தி ஆகிடணும். ஒருத்தன் வெக்கம்லாம் ஒருத்தன் படுத்தது நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஆனால் முருகனும் எல்லாமும் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பிரதமர் மோடியும் முருகன் வெல்வாருன்னு இருக்காரு. ஆமாம், முருகன் தான் வெல்வார். அப்போ அவன் அந்த மாடு அந்த பையன் பேர் என்ன, அழகு முருகன், அவன் தான் வெல்வான். அவன் தான் சந்தனக்கூடு நடத்தி அவன் தான் வந்து தீபம் ஏற்றுவான். என்ன இல்லை, அதில் இந்துக்கள் சிக்கந்தர் சார்ந்த ஊர்லாம் 5 பேருக்கு சிக்கந்தர்ங்கிற பேர் வச்சுருக்காங்க இந்துக்கள். குறிப்பாக அது ஒன்று தம்பி. எனக்கு இந்த கோயில்கள் வடிவமைப்பில், கோயில் தூண் வடிவமைப்பில் இருந்தவனா முத பார்த்தோன்னா ஐயோ தாய் இதுக்கு வேறெல்லாம் நம்மளுக்கு போகிறாங்க பூரா, டேய் நம்ம விடுறா நம்ம தூண்டுறா அப்படின்லாம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்களாம். நான் மனசுக்குள்ள டேய் இதுக்கு வேறெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சா, டேய் இது ஒரு கோயிலடா, இத்தனை கோயில் இத்தனை மசூதி இதே வடிவமைப்பில் இருக்குங்கிறத எடுத்தீங்கல்ல, அது ஒரு ஹெட்ஸ்அப். அந்த மேஸ்திரிக்கு அப்படி தான் கட்ட தெரியும். இல்லை நீங்கள் நமக்குலாம் தெரியாது. ஆனால் நீங்கள் தமிழகத்தில் உள்ள பாஞ்சு போய் இது மாதிரி இருக்கிற இடங்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது இருக்குல்ல. நம்ம வந்து இப்போ நீதிபதி அவர் பேசுனது அதுக்கெலாம் இல்லை. நான் வந்து மக்களை அவர் அட்வொகேட் வாஞ்சி கிடையாது. ஆனால் பாஞ்சிட்டார், அப்படி கிழிச்சிட்டார். எல்லாமே ஆதாரம்.
அது மாதிரி ஒரு தொல்லியல் துறை சாந்தலிங்கம் ஐயா. ஐயோ அவர் 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 எல்லாருமே யாருமே நடிக்கலை. ஆமாம், நடிக்காமல் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு அதாவது சரியான நேரத்துக்கு இது ஆவணப்படுத்தினது இருக்குல்ல, அதுக்கு நன்றி சொல்ல வாழ்த்து சொல்ல அதுதான் ஜல்லிக்கட்டு வந்தேன். விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி. ஆமாம், ஜல்லிக்கட்டு அதை நாங்கள் இது அந்த ஒடுங்காக்குடியார் பள்ளிவாசல் காளை அந்த ஊரில் அந்த காளை தான் அந்த ஊருக்கே முத்தாலம்ம மாரியம்மனோட கோவில் காளையாகவும் ஊர் காளையாகவும் இருக்குது. அது எப்படி வந்து சொல்லுதுன்னா அது அந்த கிச்சன் வைக்கலாம்ல உங்களை ஞாபகப்படுத்தி வருவேன். அந்த முத்தாலம்மன் சாமிக்கு சாமி வந்து ஆடுது. அப்போ என்ன சொல்லுது, இந்த கோயில் காளை எந்த காளையை வந்து நம்ம கோயில் காளையை அறிவிக்கிறது பட்டம் கட்டுறதுன்னு சொல்லும்போது அந்த முத்தாலம்மன் சொல்லுது, எங்கள் அண்ணே ஒடுங்காக்குடியார் இருக்கார்ல அந்த பள்ளிவாசல் காளை தான் நம்ம ஊருக்கு கோயில் காளைன்னு அறிவிக்குது. இதை விட வேறு என்னங்க வேணும்? அதுங்க ஒற்றுமைங்கிறது உறவுபூர்வமாக காண்டாண்டு காலமாக காலங்காலமாக ஒன்று மண்ணா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடத்த அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த அயோத்தி மாதிரி நினச்சிட்டாங்க. எனக்கு நான் அப்பயே இந்த பிரச்சனை வரும்போது அந்த மதுரை கமிஷனருக்கு ஒரு ஹெட்ஸாக போட்டேன். லோகநாதன், நீ எங்கே வேணாலும் போடா, நான் தான்டா. அது அவருக்கே தெரியும் இதுக்கு பின்னாடி என்ன விளைவு வரும் எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு போலீஸ்காரன் இவ்வளோ கட்ஸோடு இருந்தது, அது வந்து நாங்கள் பாராட்டினோம். நிலைப்பாடு அப்படி. ஆமாம், அன்னைக்கு அவர் கொஞ்சம் பிறண்டு நடந்திருந்தாருன்னா நம்ம இன்றைக்கி உட்காந்துக்க முடியாது, வேறு மாதிரி நீங்கள் உட்காந்து பேச வேண்டியிருக்கும். அந்த மனுஷன் பண்ணது. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் அந்த இப்போ வரைக்கும் எங்கேயுமே வெளியூர் மக்களை வச்சு தானே அவங்க இந்த வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஆவணப்படம் ஒரு நெத்தியடியை மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு செருப்படி. நன்றி. வருவேன் சார். எனக்கு நீங்கள் நிறைய ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு பேசுனதை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஆவணப்படம் பார்த்துட்டு நீங்கள் பேசுனதில் இருக்கிற அந்த ஒரு நீங்கள் இவ்வளவு மென்மையான டோனில் நான் பேசி கேட்டதே இல்லை. எல்லாமே ஒரு யாரா நீ அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும். ஆனால் ரொம்ப நெகிழ்ந்து போய் பேசுகிறீங்க. இல்லை தம்பி, நான் நிறையா ஆவணப்படம் நான் வந்து இந்த பிரிவுக்கே வந்தது இல்லை தம்பி. தம்பி சொன்னதுனால தான் வந்தேன். ஏன்னா நம்ம வேவ்லேருந்து ஒன்றா இருக்கிற டீமில் எல்லாம் அப்போ என்ன தான் எடுத்திருப்பீங்க, வந்து பார்த்தா பெருசுகளாக வந்திருக்கு எல்லாமே. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1 மணி நேரம் போன சோறே தெரியல. இத்தனைக்கும் எல்லாமே இன்டர்வியூ தான், எல்லாருமே இன்டர்வியூ. ஆனால் அந்த இதே தெரில. ஆனால் இங்கே அங்கே இங்கே உள்ள வெளியே வச்சு இந்த அவனுங்க பேசுகிறத கேட்கும்போதெல்லாம் நல்ல வேலையாக அங்கங்கே பதிவு பண்ணி அவங்க தரப்பு நியாயத்தை போகிறான். ஆனால் அவங்க தரப்பு நியாயம் பதிலாக வைக்கல, மக்களை தான் வச்சுருக்கோம். அதுக்கு பதிலாக எஸ், இதுக்கு பதிலாக எதிராக இப்போ இந்த கூட்டணியிலிருந்து இவங்களை வைக்கல, அதுக்கு பதிலாக கவுண்டரை மக்கள் தரான். இந்த வே ஆஃப் அந்த உங்கள் ஸ்க்ரீன் எனக்கு சினிமா எடிட்டர் ஐயோ அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. இவர் ஊரூராட்சிக்கு 1000 ஜிபிக்கு எடுத்து கொடுத்துட்டாரு சார். 1000 ஜிபி 32 மணி நேரம் 3 மணி நேரம் படத்தில். இதில் சொல்லாத ஸ்டோரிகளும் நிறையவே இருக்குது. ஒரு ஐயப்ப பக்தர் முஸ்லீம் பாட்டு பாடக்கூடிய ஒரு பஜனை குழு வச்சுருக்காரு. இப்படி ஒரு பரதநாட்டிய பெண்மணி வந்து துபாயில் இருக்காங்க. அவங்க வந்து சிவனா வேஷம் போடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதேமாதிரி ஒரு இசை விமர்சகர் வந்து மமதுன்னு அவர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அநேகமாக. அவர் வந்து நான் கூட என்னடா டாக்குமெண்ட்டாக காமிச்சு போர் அடிச்சிருவாரோ, நீங்கள் வேறு டாக்குமெண்ட் நிறைய வரும்னு இடையில சொன்னீங்க. அப்படி வேறு இருக்குமா என்னென்னா எந்த இதுவும் இல்லை, எல்லாமே ஆகணும், எல்லாமே ஆகணும். ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொல்லி அதாவது ஒரு மூத்த ஊழியர்களாக ரோல் மாடல் சொல்லுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஷயம் ஆரம்பிச்சோட திருப்பரங்குன்றம் விஷயம் நம்ம அண்ணல் அங்கே எல்லாத்தையும் பேட்டி எடுத்து யூடியூப்பில் நம்ம போட்டோம்ல. அதான் எங்கள் பணி எங்கள் பணி ஆரம்பத்துலேருந்து நான் தெளிவாக இருக்கும். எந்த இடத்துலையும் இதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது, இறங்கி அடிக்கிறது தான். ஆனால் நாங்கள் அடித்ததை விட நீங்கள் நல்லா அடிச்சிருக்கீங்க. இந்த இது வந்து இத்தனைக்கும் 2 பேரும்
இஸ்லாமியர் கிடையாது. ஆமாம் ஆமாம், அந்த டீம்லேயே முஸ்லீம் கிடையாது. கிடையாது. ஏன்னா அப்படின்னாலும் பாரு இஸ்லாமியர் என்ன பண்ணிட்டாங்க அப்படிமா. நான் இதுக்காக சொல்கிறேன், நான் வர்க்க பேதம் இப்போ இந்த வர்க்கங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தானே இப்போ வரான். அந்த வர்க்கம் கிடையாது. ஆனால் டேய் நாங்கள் நல்லா இருக்கோம்டா, நல்லா வாழ்கிறோம்டா. நீங்கள் ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு வரும்போது உண்மையிலே ஈரக்குள்ள நமக்கு பதப்பதைக்குது. ஆடு வெட்டாத இந்த கொடியை ஒரு பைன் மார்னிங் வந்து கொடி இல்லை வெட்டிட்டாங்க. இப்போ அதுக்கெலாம் உண்மையிலே கோவப்படலை, நம்ம யாருமே கோவப்படல. ஏன்னா அந்த முஸ்லீம் பாய் அழுகிறாரு. ஆனால் அடங்கிப்போம். ஏன்னா இது எதுவுமே அரசுக்கு தர்ம சங்கடம் வரக்கூடாதுங்கிறதுலையே அந்த மக்கள் அவ்வளோ இருக்காங்க. ஆமாம், அது உண்மை பெரிய விஷயம் தம்பி. ஒரு தர்ம சங்கடம் வந்துடக்கூடாது. ஏன்னா அரசு நம்ம பக்கம் நிற்கிது. அப்போ அதை வந்து எந்த இடத்துலையும் அதை இதாக்கிடக்கூடாது. அந்த அம்மா முணங்குச்சுனது அந்த ஷார்ட்லாம் ஒரு அற்புதமான ஷார்ட்டு. அதுவும் இந்த பையன் இது மாதிரி அந்த ஒரு அம்மா கடைசியில் சேரில் உட்காந்து சொல்லும், ஐயா அவங்கவுங்க சாமி அவங்க கும்பிடக்கூடாதையா. அடே இது வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் இதுக்கு பதிலே சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அதான் அந்த அறம் வந்து இவங்களை கொல்லாமல் விடாது. நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள் ரெடி. அருண்ராஜ் தாவேக்கா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறோம், இப்போ தான் கேட்க முடியுது அந்த கேள்வி. அவர் என்ன சொல்கிறாரு, மீடியாவில் செய்தியாளர்லாம் போய் கேட்கும்பொழுது இந்த 2 கட்சியும் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி பண்ணுது, நாடகம் பண்ணுது அப்படிங்கிறார். அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த 2 கட்சியும் இதில் என்ன வேலை? இது வந்து ஆதாயத்துக்காக கூட நான் இதில் கருத்து சொல்ல மாட்டேன், மோடிக்கு நல்லபடியாக இருப்பேன்றதை வந்து இப்படி நிரூபிக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி திமுகன்ற கட்சி திருப்பரங்குன்றம் மலையில் ஏதாவது செஞ்சுருக்கா அப்படின்னா திமுகன்ற கட்சி உள்ளே போல. திமுக அரசாங்கம் உள்ள தலையிட்டு இருக்கு. ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. அறநிலையத்துறை நிர்வாகம் அரசாங்கத்தின் கையில் இருக்குது. ஒரு அவங்க தரப்பு குறை சொல்கிறாங்கல்ல, கோர்ட்டு உத்தரவு போட்டுருச்சு, அதை அரசு செய்ய வேண்டியது. அது அந்த கலவரத்திலே சொல்லிட்டு அந்த திருப்பரங்குன்ற தீபம் அன்னைக்கு நைட்டு கலவரம் ஆச்சுல, அப்போயே அங்கே சில பேர் அதான் நீதியரசர் சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன போய் இவங்களுக்கு அப்படின்ற நிறைய பேர் இங்கே இது பண்ணிட்டு அந்த ஆவணத்திலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வரைக்கும் இருந்த வேகம் இதுக்கப்புறம் அப்படியே மட்டுப்பட்டு வழக்கம் போல போகுது அப்படிங்கிற மாதிரி. வழக்கு தீர்ப்பு சொன்ன எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தணும்னா நடிகர் விஜய் ரோல்ஸ் ராயஸுக்கு வரி கட்டணும்னு வச்சு வெளுத்து வாங்கினார் ஒரு ஜட்ஜு முன்னாடி, உடனே கட்டிட்டாங்களா? புலி படத்தில் வருமானத்திற்கு புறம்பாக ஒரு தவறான வழியில் வருவாய் ஈட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புகார் இருக்குது. அவருக்கு வந்து ஃபைன் போட்டுட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணி கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கோர்ட்டு தான் சொல்லிருச்சே கட்டிட்டு போக வேண்டியது தானே. அதே போல் இன்னும் எவ்வளோ ஐயப்பன் கோயில் தீர்ப்பு இருக்குல்ல, பெண்கள் உள்ளே செல்லலாம்ன்றது இன்னைக்கு உள்ளே போக முடியுதா? மறுபடியும் இன்னைக்கு ரிவ்யூவில் நிற்கிது. காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்குது, எத்தனை தடவை தீர்ப்பு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு வந்து வண்ணாந்துறையில் உள்பாவாடை காணாமல் கூட எங்களை தான் சொல்கிறாங்க மயிலாடு அப்படின்ற மாதிரி அவன் வந்து எல்லாத்துக்கும் திமுக. ஏங்க அவங்க கட்சி தலைவர் வீட்டில் பஞ்சாயத்துனா திமுகன்றான், திருப்பரங்குன்ற முருகன் கோயில் பஞ்சாயத்துனா திமுகன்றான், மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்துருச்சுன்னா திமுக சதின்றான், எல்லாத்தையும் திமுக சதி அப்படின்னு சொல்கிறது மனைவியே இருக்கிற திமுகன்றாங்களா? அப்புறம் அதாவது டீசெண்டாக குடும்ப பிரச்சனை, அதான் குடும்ப பிரச்சனைட்டு போனார். குடும்ப பிரச்சனை எல்லாத்துக்கும் திமுக. விஜய் தான் இப்படி இருக்காருன்னா இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் திமுக கட்சியை தவிர அதை நம்ம அரசியல் பேசி தேவை இருக்கு. அவங்களை தவிர எந்த கட்சி பார்த்தாலும் அவங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. உதாரணத்துக்கு அதிபர் சீமானோட என்ன சொல்றாரு, டீமை ஏற்றிட்டு போக வேண்டியான எதுக்கு நீ கோர்ட்டுக்கு போறேன்னு கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டு சொல்லிருச்சு ஏற்றி போக வேண்டியாங்கிறாரு. இல்லை அதான் இப்போ கோர்ட்டு சொன்னதுன்றதுனால ஏற்ற தேவையில்லை. கோர்ட்டு தான் சொல்லிச்சு ஏவன் அக்யூஸ்டு ஜெயிலில் உட்காருன்னு. எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் நடத்துறீங்க? கோர்ட்டு சொல்லிருச்சு, உள்ளே உட்கார வச்சிட வேண்டியது தானே. இப்போ அது பிரச்சனை இல்லை, மக்களுக்கு அதெல்லாம் புரியுது. இது திமுகவும் பாஜகவும் ஆடுற கேமா அப்படின்னா ஆமாம், இதுக்கு பின்னாடி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நோக்கம் இருக்குது. திமுகவுடைய நோக்கம் என்னவா இருக்குது, சங்கிப்பையை போய் தர்காவை தகர்த்துறக்கூடாதுன்றதா இருக்குது. பாஜகவுடைய நோக்கம் தர்காவை உடைக்கணுன்றதா இருக்குது. இது வெளிப்படையாக இருக்கிறது தானே. இதில் மறைமுகமாக இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. வெளிப்படையாக மோடி போய் பூர்ணச்சந்திரன் உயிர் தியாகம் பண்ணிட்டாருன்னு பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றிலேயே சூசைடை ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஆதரித்து பேசுகிறது வந்து இதுதான். பூர்ணச்சந்திரன் செஞ்சது தப்புன்னு இவர் பேசியிருக்கணும்.
ஆனால் பூர்ணச்சந்திரன் செஞ்சது உயிர் தியாகம்னு பேசுகிறாரு. விச் மீன்ஸ் ஹீஸ் என்டார்சிங், அவர் வந்து ஆதரிக்கிறாரு, தற்கொலை ஆதரிக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டம் கொடுக்காததை, இந்தியன் பீனல் கோட்ஸ் கொடுக்காததை பிரதமர் மோடி உயிர் தியாகம் பண்ணுறவனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இவர் பிரதமராக இருக்கிறதுக்கு ஏற்கனவே தகுதி இல்லாதவர் தான். எத்தனை தடவை சொல்கிறது தகுதி இல்லாதவர், இது கூடுதல் தகுதி இழப்பு. இதெல்லாம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணணும். ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு கோயிலில் தீமயத்துலேருந்து செத்து போனேன், அதை பிரதமர் மோடி வந்து அவர் உயிர் தியாகம் செய்து விட்டார், அவர் தியாகம் வீண் போகாது, என்ன பேசுது? சாமி கும்பிட்றப்ப கூட வருத்தப்பட்டங்கிறார், இதனால தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தீபம்ல ஏற்றப்படவில்லைங்கிறார், ஆல்ரெடி ஏத்திட்டாங்கன்றதே. அவர் வருத்தம் பூர்ணச்சந்திரன் செத்துட்டாங்க, விளக்க இன்னும் ஏத்தலையே. பூர்ணச்சந்திரன் செத்தும் கலவரம் வரும்னு நினைச்சோம், ஆனா கலவரமும் வரல, விளக்கும் ஏறல. சரி ஜட்ஜு சொன்னா ஏத்திடுவாங்கன்னு பார்த்தா அப்பையும் ஏத்த மாட்டேன்ட்டாங்க. ராணுவத்தை அனுப்பி விட்டா அப்ப ஏத்துவாங்கன்னு பார்த்தா ராணுவத்தையே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நடுவில் இந்த விவகாரம்லாம் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹச்ராஜா ஒரு படம் நடிச்சார்ல கந்தன்மலை, அதுல என்ன கந்தன்மலையாக எடுத்ததா இல்லை என்ன? அது இதுக்கு தான் எடுத்தது சார். அதுல என்னன்னா இப்போ நம்ம யாரும் பார்க்கலன்றது வேற, அவங்களே 2வது தடவை பார்க்க விரும்பல. என்ன சொல்றீங்க? ஆமா, கடைசியா எச்ராஜா வந்து அந்த படத்தை பார்த்ததா தகவல். எனக்கு தெரியல என்ன நடந்ததுன்னு. அப்படி வந்து அவளே பயப்படுற அளவுக்கு அந்த படத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கா. இவங்க இந்த இந்த கோமாளித்தனங்கள் ஒரு பக்கம் பண்ணுறாங்க, கந்தன்மலை மாதிரியான கோமாளித்தனம் ஒரு பக்கம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கோமாளித்தனத்தில் நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு கீழே கிரவுண்ட் லெவலில் இப்போ நம்ம அண்ணல் அண்ணனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம்ல, மதுரையில் ஆர்எஸ்எஸ் எங்கெங்கே முக்குலெல்லாம் சந்து பொந்துலெல்லாம் இருக்கான்னு அண்ணல் அண்ணன்ட்ட கேட்டால் தெரியும். அவர் தான் கவர் பண்ணி போட்ட ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் வந்து ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடத்துகிறாங்க, துப்பாக்கி பயிற்சி நடத்துகிறாங்கன்னு நம்ம நக்கீரன் செய்தியாளர் அண்ணல் தான் அதை பதிவு பண்ணார். அது மட்டும் இல்லை, இன்னும் காவல்துறைக்குள்ளுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து வேலை பார்க்குதோ எல்லாத்தையுமே அவர் வந்து நக்கீரன் மூலமாக தொடர்ந்து வெளியே கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி சீரியஸ் வேலைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம கண்ணில் இருந்து மறைக்கிறாங்க. அப்போ நக்கீரன் மாதிரியோ அறக்கழகம் மாதிரியோ யாரோ ஒருத்தர் வெளியே வந்து தான் இதை உடச்சி கொண்டு வர வேண்டியது இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது வெளியே வந்தோடனே அடுத்து வந்து ஒரு கோர்ட்டுக்கு போவாங்க. இந்த மலை வந்து இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு யாராவது கோர்ட்டில் ராம ரவிக்குமார் கேஸ் போட்டது கூட இந்த மலை எங்களுக்கு சொந்தம்னு கேஸ் போடல. ராம ரவிக்குமார் கேட்டது என்னன்னா, அந்த தூணில் விளக்கேற்றணும்னு தான் கேட்குறாரு. ஆனால் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் தீர்ப்பில் அந்த பகுதியே வந்து கோயிலுக்கு சொந்தமானதுன்னு எழுதுறாரு. சர்வே பண்ணாமல் எப்படி அது கோயிலுக்கு சொந்தமானதுன்னு எழுதுவீங்க? 1923 சிவில் கேஸ் டிஸ்பியூட்டில் என்ன வந்திருக்கு, 96 என்ன வந்திருக்கு, 99 என்ன வந்திருக்கு, 2017, 18, 20 எல்லாம் என்ன வந்திருக்கு, எல்லாத்துலேயும் 1923 சொன்னது செல்லும். விச் மீன்ஸ் மலைக்கு மேல் இருக்கக்கூடிய தர்கா, கொடிமரம், படிக்கட்டுகள் அனைத்தும் நெல்லித்தோப்பு, இது எல்லாமே தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்குது. இவன் சொல்கிற அந்த தூணு இதுக்குள்ளே வருதா வெளியே வருதான்றதா அளந்தாதானே தெரியும். இது வரைக்கும் அளக்கவே இல்லை. ஆனால் அது கோயிலுக்கு சொந்தம்னு ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் தீர்ப்பு கொடுக்குறாரு. இது கொடுமையிலும் கொடுமை. அந்த தீர்ப்புக்கு ஒரு ஃபோட்டோ போடுறாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்தா முருகன் வந்து வேலை தூக்கிட்டு ஓடி வந்துடுவான். அந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ண ஃபோட்டோ அப்படியே தலைகீழாக திருப்பி வச்சு எங்கேயோ இருக்கிற குதிரை சுனையை இவன் நடுவில் இருக்கிறத காட்டி, அதான் குதிரை சுனையை தாண்டி இருக்குல்ல, அது குதிரை சுனையே கிடையாது, குதிரை சுனை உன் புறணிக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி போலியான ஒரு புகைப்படத்தை ஆதாரமாக கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கிறாரு. இப்போ இதை இம்மீடியட்டாக சுப்ரீம் கோர்ட்டு தலையிடணும், ஆனால் தலையிட மாட்டாங்க. அப்போது இது எல்லாத்துக்கும் சட்ட வடிவம் கொடுக்கறது, பாஜக காரங்க பேசுகிறது எல்லாத்துக்கும் ஒரு சட்ட வடிவத்தை கொடுத்து முருகனை வந்து ஒரு அழகான கடவுள் ஆனால் அகோலமான கடவுளாக மாற்றுறது தான் இவனுடைய வேலையாகவே இருக்குது. அதனால தான் வேலை தூக்கிட்டு சுற்றுறது, முருகன் வந்து யாரையும் விட மாட்டார், எல்லாம் நாசமாக போயிடுவாங்கன்னு பேசுகிறது. எந்த முஸ்லீமும் இப்போ வரைக்கும் ஒரு முஸ்லீம் என் தர்காவை கை வைக்கிறேன் விளங்காமல் போயிடுவான்னு ஒரு முஸ்லீம் சொல்லியிருப்பாங்களா? அவங்க சபிச்சதே கிடையாது இது வரைக்கும். ஆனால் இவனுக்கு போய் சபிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. சார் சொன்ன மாதிரி சபிக்கிறவனுக்கு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து காலம் உணர்த்தும். ஹைலைட் வந்து இதுதான், எல்லாத்தையும் சட்ட வடிவமாக மாற்றுறது. ரெண்டாவது, சின்ன சின்ன பிள்ளைங்க மனசில் பூரா இதை விஷமாக ஏற்றிக்கிட்டே இருக்கிறது. நம்ம சின்ன வயசில் பார்த்த ஆஞ்சநேயர் அமைதியாக தியானம் பண்ணுவார், பிள்ளையார் கொழுக்கட்டை சாப்பிடுவார், முருகன் அழகாக சிரிச்சிட்ருப்பார், இவ்வளவுதான். ஆனால் இப்போ பார்க்குற சின்ன பிள்ளைங்க பார்க்குற முருகன் வந்து அப்படி தடியாக நிற்கிறாரு, வேலை தூக்கிட்டு நிற்கிறாரு, பிள்ளையார் வந்து ஏதோ அம்பை தூக்கிட்டு ஓடி வர்றாரு, ஆஞ்சநேயர் வந்து யாரையோ கடித்து முழுங்க போகிற மாதிரி பார்க்குறாரு. இப்போ இதை பார்த்து வளர்றவன் வந்து அவன் மனசில் பதிகிறது எல்லாமே வந்து வயலன்ஸாக பதியுது. நீங்கள் அப்படியே கட் பண்ணுங்கள், விஜய் மாதிரியான நடிகர்களுடைய படங்கள் எடுத்துக்கோங்க, சம்பந்தம் இல்லாமல் 300 பேரை ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போட்டு அடி கொலன்னு கொண்டுக்கிட்டே இருக்கிறான். 300 பேரை எதுக்கு கொல்லணும்? அதுக்கு அந்த ஒரு வில்லனை கொல்ற மாதிரி படத்தை தான் எடுக்க போகிறேன், எதுக்கு நடுவில் 300 பேரை கொல்ற? அப்போ வயலன்ஸை வந்து மனசில் விதைச்சிக்கிட்டே இருக்கிறது. அதே போல் மோடி மாதிரியான ஆட்கள் உயிர் தியாகத்தை வந்து இது பண்ணுறது. வயலன்ஸுடைய விளைவு என்ன?
யாரோ ஒருத்தன் சாவான், செத்தா நான் உன்னை தியாகி ஆக்கிடுவேன்ப்பா. அப்போ பாருங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கிறான். இந்த படியில் நம்ம வரணும் அப்படின்னு ஒரு வேலையை தொடர்ந்து பண்ணுறான். இந்த லாங் டேர்ம் அஜெண்டாவை தான் இந்த டாக்குமெண்ட் உடைக்குது. ஆனால் இதில் போலீஸ் வந்து ஒரு சார்பாக செயல்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த டாக்குமெண்ட்டில் கூட இஸ்லாமியர்கள் அந்த தர்கா சார்ந்து பேசக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து நாங்கள் உப்புமா எடுத்துகிட்டு போனால் கூட எங்களை வந்து அவ்வளோ சோதனை பண்ணுறாங்க, கேட்டால் எஃப்ஐஆர் போட்டுருவோங்கிறாங்க. ஆனால் கொடிக்கம்பத்தை கழட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஐடி கார்டு காட்டிட்டு போக வேண்டிய சொல்கிறாரு, கொடிக்கம்பத்தை கழட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நெல்லித்தோப்பில் போயிட்டு அர்ஜுன் சம்பத் போராடுற அளவுக்கு போலீஸ் இடம் கொடுக்குதுன்னா அப்போ தமிழக அரசுக்கு தெரியாமல் தான் அதெல்லாம் நடக்குதா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு வந்து இது பல விஷயங்கள் தெரியுது. ஆனால் எவ்ரிடே அஃபேர்ஸை வந்து தமிழ்நாடு அரசுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தானே போய் சேருது. இப்போ அர்ஜுன் சம்பத் மேலே ஏறும்போது தானே மேலே ஐஜிக்கு ரிப்போர்ட் போகும் அர்ஜுன் சம்பத் மேலே ஏறுறாருன்னு. அப்போ ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவன் எதிர்பார்க்கிறதே அவனை கைது பண்ணணும்னு தான். அவன் வந்து தன்னை வந்து போலீஸ் தொடணும்னு தான் அவன் எய்ம் பண்ணுறான். அப்போ அவனை எவ்வளவு தூரம் போய் தொடரமோ அவ்வளவு தூரம் வந்து அவன் வந்து தன்னை பிரபலப்படுத்தி கொள்வது, அதே போல் வந்து இந்த அஜெண்டாவை வந்து 10 பேர்கிட்ட போய் சேர்த்தேன்ற பேரில் பேமெண்ட் வாங்குறது, இதுதான் அவனுடைய வேலையாகவே இருக்குது. அப்போ கவர்மெண்ட் அதையும் கவனத்தில் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஃப்ளாட்டாக பார்க்கும்போது போனவனை பூரா தூக்கி உள்ளே வச்சா முடிஞ்சிருமே, ஆனால் அப்படி முடியாதே. போனவனை பூரா தூக்கி உள்ளே வச்சா ஆஹா உள்ளே போனால் ஃபேமஸ் ஆயிடலாம்டா, இன்னும் 4 பேர் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4 ஊருக்காரே வருவான். ராம ரவிக்குமாரி எழுமலை எங்கே இருக்குது, திருப்பரங்குன்றம் எங்கே இருக்குது? எழுமலைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் நடுவில் வந்து 7 ஊர் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சாமி இருக்குது. அவங்க குலதெய்வம் கோயிலே 1000 பஞ்சாயத்து வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே வந்து இவர் வந்து பஞ்சாயத்தை கூட்டுறாரு, நம்பிக்கைன்ற அடிப்படையில் கூட்டிகிட்டு வர்றாரு. எதிர்பார்ப்பு என்னென்னா இதுதான், இந்த போலீஸ் என்னை தொட்டுறாதா, என்னை தூக்கி 2 நாள் உள்ளே வச்சிடாதா, உள்ளே வச்சா என்ன, நான் வெளியே தியாகியாக வெளியே வந்துடுவேன் மாதிரி. அந்த படத்தை ஏழுமலை படத்தில் தானே வடிவேலு என்ன அடி சண்டைக்கு வாடா, அதே தான். இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. அதனால தான் காவல்துறை வந்து கவனமாக கைது நடவடிக்கையை கூட கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப துணிச்சலான முடிவு வந்து ஆடியோ கண்ணன் வந்து இப்படி கொஸ்டின் பண்ணுறாரு. இன்னொரு ஆடியோ என்ன பண்ணுறானாக்க, ஏன் கொடி ஏற்ற விட மாட்டேங்கிற அவர் நாணயமான ஒரு ஆடியோ இருக்கு. அதான் சொல்கிறேன்ல, இன்னொரு ஆடியோ கண்ணன் வந்து சிக்கலாக இருக்குது. நான் மலைக்கு மேலே விடமாட்டேன்னு, அதாவது கலவரம் பண்ண விடமாட்டேன்னு சொன்ன லோகநாதனும் இருக்கிறாரு, கொடிமரத்துக்கு கூடாதுன்னு சொல்ற மதுரை வீரனும் அங்கதான் இருக்கிறாரு. அப்ப இந்த ஸ்டேட்ல 2மே இருக்கு. அப்ப இதுல எது கவர்மெண்ட்டினுடைய ஸ்டாண்டு அப்படின்னா இது ஆதரவா இருக்கிறது, சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கிறதா ஸ்டாண்டா இருக்கு. இப்போ இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் மாதிரியான வகைராக்கள், எங்க சேனலா இருந்தா நான் வேற ஏதாவது வார்த்தையை சொல்லிடுவேன், இங்க அதையும் சொல்ல முடியல. அந்த நடிகர் விஜயினுடைய வேலூர்ல பேசுறாரு, சிறுபான்மையினரின் உரிமையை புனிதமாக காப்பது தான் ஜனநாயகம்னு அண்ணா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சிறுபான்மையினரை புனிதமாக காப்பணும்ல, வர வேண்டியதானே திருப்பரங்குன்றத்துக்கு, சிறுபான்மையினரோட உரிமையை புனிதமாக நின்று காப்பாற்று. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஒன்றுக்கு மற்ற பைய ராமரவிக்குமார் இப்படி பேரை கூட்டிகிட்டு வர முடியுதுன்னா நீ நினச்சா இவ்வளோ பேரை கூப்பிட்டு வரலாம், கூட்டிகிட்டு வா, மலையை சுற்றி உட்கார வை. எலெக்ஷன் நெருங்குது. இப்போ இந்த நேரத்தில் மோடியும் இப்போ அங்கே போயிருக்கிறாரு. இப்போ வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் இது ஒரு இஷ்யூவாக எடுத்துகிட்டு போவாங்க அவங்க கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், அதாவது பாஜக இதை வந்து தேர்தலுக்கு முன்னெடுக்க போதா அப்படின்னா, இது அவனுடைய இந்த தேர்தலை அவன் ஜெயிப்பான்றதுக்காக எடுக்கலை சார். இவன் வந்து இதை லாங் டேர்மாக வச்சுக்கிறான். நீங்கள் பாருங்கள், 2021 எலெக்ஷனில் ஒரு முருகன் பிரச்சனை, அடுத்து 2026 எலெக்ஷனில் ஒரு முருகன் பிரச்சனை, அடுத்து 2031 ஒரு முருகன் பிரச்சனையை கொண்டு வருவான். கொண்டு வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியல்னா முருகனை மையப்படுத்தி இதை உருவாக்கிடுவான். அதில் ஆதரவாக எதிர்ப்பான்றதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. தமிழ்நாடு அரசியல்னா முருகன் இருப்பார். எப்படி உத்தரப்பிரதேசத்துல நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல அப்போ ராமர் கோயிலை வச்சே ஓட்டு வாங்கிடுவாங்களே அப்படின்னு ஒரு தாட்டு வருதுல்ல, அதே மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தமிழ்நாட்டு பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்துறது. இன்னொன்று, இது டிஜிட்டலாக கொண்டு போய் சேர்க்கிற இன்ஃப்ளூயன்ஸ், மற்ற மாநிலங்களில் கொண்டு போய் சேர்க்கிற இன்ஃப்ளூயன்ஸு, இதெல்லாம் அவனுக்கு வேறு வேறு இடங்களில் கை கொடுக்குது. ஒரு பக்கம் ஒருத்தன் ரீக்ளைம் டெம்பிள்ஸ்னு வசூல் வேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான 10,000 கோடி 1000 கோடியா ஒவ்வொரு கோயிலும் ஒரு கோடி தொகையை போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் அந்த லாபம், இன்னொரு பக்கம் அரசியல் லாபம், இன்னொரு பக்கம் நீங்கள் எப்பயுமே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து எது வந்து மாநில உரிமை சார்ந்த கட்சின்றது தான் பஞ்சாயத்தாகவே இருக்கும். ஜெயலலிதாவே எடுத்துங்க, கடைசியில் ஜெயலலிதா நின்னது வந்து நீட்டை ஏற்றுக்க மாட்டேன், உதயமின் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டேன், ஜிஎஸ்டி வரியை ஏற்றுக்க மாட்டேன், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எந்த சட்டங்களாக இருந்தாலும் மாநிலத்தில் கேட்டுட்டு தான் நீ உருவாக்கணுன்ற அளவுக்கு ஜெயலலிதா ஸ்ட்ராங்காக நின்னாது. அதுதான் ஜெயலலிதாவை கடைசி காலத்தில் வந்து ரொம்ப உறுதியான தலைவராக நிறுத்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பாருங்களேன், அது எல்லாத்தையும் மழுங்கடிச்சிட்டு இதை முதன்மைப்படுத்துகிறாங்க. அதனால தான் ஸ்டாலின் வந்து இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற யுத்தம் அப்படின்னு முன்வைக்கிறாரு.
அங்கேயும் குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா எனக்கும் உனக்கும் தான் வந்து சண்டை, வேற யாருக்கும் குறுக்க வரக்கூடாது. டேய் நீ வேற அந்த புதுப்பேட்டை படத்துல சும்மா இருந்தா ஆப்பு போச்சாச்சு இல்ல, முதல்ல ஏன் கூட சண்டை போடுன்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்கல்ல, அவன் குறுக்க வந்து அவனுக்கு குறுக்க இவங்க வந்துட்டாங்க. இல்லை இந்த டாக்குமெண்ட்ரியில் நான் பார்த்த ஒரு விஷயம்னா, நீங்கள் சைலண்ட்டாக அது கடந்து போன மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு இடத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு அடுத்து கிறிஸ்தவர்கள் இங்கே ஒரு சர்ச்சை குறி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்த சொல்லியிருப்பீங்க. அடுத்து ஏதோ அது சம்பந்தமா வரும்னு பார்த்தா ஆனால் அந்த ஒரு நபரோட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அங்க அந்த கரெக்டா சொல்றாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறது பூரா அங்கதான். அந்த சர்ச்சை என்ன, அந்த சர்ச்சை என்ன சொல்றாங்கன்னாக்கா அது கோயில் சொந்தமான இடத்துல சர்ச்சை இருக்குன்றாங்க. அது சிவில் வழக்கு போயிட்டு இருக்குது. அது இது மட்டும் கிடையாது, அடுத்து அந்த சர்ச்சை குறி வச்சுட்டாங்க, அதுக்கான வழக்கும் போட்டாங்க. அடுத்து அந்த நீ எப்படி தர்க்க பிரச்சனையோ அது மாதிரி நாளைக்கு சர்ச்சும் அது பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. அதான் அன்றைக்கி நாங்கள் யதார்த்தமாக போயிருந்தோம். குறிப்பாக இந்த நேரத்தில் வந்து தமிழ்தாசன் தோழர் இந்த இன்டர்வியூக்கு வர முடியல. தமிழ்தாசன் தோழர் இந்த தமிழ்தாசனுடைய இணைய அவர் இயக்குனர் வந்து அவர் வர முடியல. இன்னொரு முறை வரும்போது சொல்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு நான் எங்கள் இந்த டாக்குமெண்ட்ரி பொறுத்தளவில் நாங்கள் எங்கள் ரெண்டோட உழைப்புங்கிறது கொஞ்சம் கூடுதல் பிரதானமாக ட்ராவல் பண்ணது பூராமல் ரெண்டு பேரும் சேர்ந்த போனோம். எங்கேயுமே பிசவே இல்லை. அவர் மட்டும் இங்கே வர முடியல, அதை ஞாபகப்படுத்திக்கிறார். அது மாதிரி இதில் அழகான ஒரு விஷயம் பார்த்தது, நாகூர் தர்காவில் இந்து முறைப்படி பண்ணுவாங்க. சூப்பரான இடத்துல. ஆமாம், அது மங்கள வாத்தியம்னு நம்ம யூடியூப்ல போட்டோம்னா இந்து பாட்டு ஒரு 4 பாட்டு வரும். அதை தான் அவங்க தர்காலையும் வாசிக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு நேற்று வாசிக்கல, நான் 3 தலைமுறையா வாசிக்கிறேன்றாரு. இன்னும் என் தலைமுறை வந்து வாசிக்கணும்னு சொல்றாரு. வர சொல்ல மட்டும் ஃபைனல் டச் என்ன சொல்றாரு, அதுக்கு வந்து நாகூர் ஆண்டவன் வழிபடணும். அது சாமி வேற, அந்த ஆண்டவர் நாகூர் ஆண்டவரை கும்பிட்டு திண்ணீர் பூசுறாரு. இந்த ஆவணப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது போலி வாதங்களில் முறியடிச்சிருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும். இவ்வளோ வாதங்கள் வைக்கப்பட்டது, அனைத்து வாதங்களும் போலி அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறார். அது எப்படி நிரூபிச்சிருக்கிறாருன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி பல தரப்பட்டு ட்ராவல் பண்ணி அங்கே இங்கே கேரளா வரைக்கும் போய் அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணி, ஏன்னா நாமளாக சொன்னோம்னா அது புனைவாக இருக்கும், புனையப்பட்டது அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்துடுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துக்கு மேலாக பல லட்சங்கள் செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி இதை வந்து எடுத்துருக்கிறாரு. ஒரே மாதிரி தவம் கடந்து அதில் இந்திரன் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு விஷயந்தான், எப்போ இவங்க வந்து முருகனே அங்கே போய் இந்த ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்களோ, இன்னொன்று முருகனே ஏற்றுக்கிட்டார் வள்ளியை, இதுக்கப்புறம் இது என்னடா இருக்குது, அவன் மாப்பிள்ளை விருந்து வச்சுட்டு போயிட்டான். மாப்பிள்ளை விருந்தில் எல்லாத்தையும் வச்சுட்டான், சேவை கோழி ஆடு எல்லாத்தையும் வச்சுட்டான், காடு கவுதாரி எல்லாத்தையும் வச்சுட்டான். இதுக்கப்புறம் என்ன, முருகனே ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இது என்ன பிரச்சனை இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதாங்கிறது அங்கே உள்ள மக்கள் சொல்கிறது. உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக அதுடைய பலன் கிடைக்கும். கருத்து அரங்குக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.